வழி விடுங்க சார், நாங்களாம் இறங்க வேணாமா? போங்க 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 போயா. ஃப்ரீ வா. டிக்கெட் டிக்கெட் வந்தப்புறம் எதுக்கு சார் டிக்கெட்? வித் வெயிட் நோ 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 வித்தவுட் ட்ராக்கிங். டிக்கெட் எங்க? கோச்சுக்காதீங்க சார், நான் டிக்கெட் எடுக்கல. எங்க இருந்து வர்ற? நான் மேட்டுப்பாளையத்துல இருந்து வரேன். மேட்டுப்பாளையத்துல இருந்து வித் வெயிட்ல வர்றியா? நோ 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 ஓடுற ட்ரெயின்ல ஏறணும்னா யாரும் டிக்கெட் கொடுக்கல. இப்போ நான் எடுத்துறேன். ஓடாத ட்ரெயின் உனக்காக செய்ய முடியாது மேன். ஓடுற ட்ரெயின் தான் செஞ்சிருக்காங்க கவர்மெண்ட்ல. நீ எங்க இருந்து வர்ற? நான் ஒரிஜினலா மெட்ராஸ்ல இருந்து வரேன். ஓஹோ, மெட்ராஸ்ல இருந்தே டிக்கெட் எடுக்கலையா? நோ 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 அப்படி இல்ல, நான் எடுத்தேன். எப்படி நம்புறது? மேட்டுப்பாளையம் டு ஊட்டி 9 ரூபாய் டிக்கெட். அதையே நீ எடுக்கலன்னா மெட்ராஸ் டு மேட்டுப்பாளையம் காஸ்ட்லி டிக்கெட். அதை எப்படி நீ எடுத்துருப்ப? மெட்ராஸ் டு ஊட்டி அது மெட்ராஸ் டு மேட்டுப்பாளையம், மேட்டுப்பாளையம் டு ஊட்டி 1/2 2/3 3/2 கழிச்சா டோட்டலி 2500 ரூபீஸ் ஃபைன் வரும். சார் நான் ட்ரெயின்ல வந்தேன், ஃளைட்ல வந்தேன். கட்ரியா 6 மாசம் உள்ள இருக்கறியா நீ? நோ 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 எடு மேன். மானத்தை வாங்குறேன். எவ்வளவு இருக்கு? சார் நான் வீட்டை விட்டு அவசரமா ஓடி ஒண்டா, நான் எண்ணிக்கிறேன். 2000 தான் இருக்கு எனக்கு. இந்த 50 ரூபீஸ் வெச்சுக்க. சார் இது ரொம்ப அநியாயம் இல்ல? கான்ஸ்டபிள் யார் அது? ஐனா நீ இப்படியா கொள்ளை அடிக்கிறீங்க? ஹலோ நில்லுங்க. எஸ் டிக்கெட்டுங்க. எத்தனை பேர் டிக்கெட் வாங்குவீங்க? அதான் ஏற்கனவே அந்த டிடிஆர் வாங்கிட்டாரே. இந்த ஊட்டிக்கு இருக்கிறது ஒரு ட்ரெயின், அதுல வர்றது 10 பேர். அதுக்கு நான் தான் டிடிஆர், தெரியுமா? நீங்க ஒருத்தர் தான் டிடிஆர்? எஸ். அப்போ என்கிட்ட பணம் வாங்கின அந்த ஃப்ராட் யாரு? டிக்கெட் டிக்கெட் இன்னொரு ஒன்று கொடுங்க. டிக்கெட் மேட்டுப்பாளையம் 2 டிக்கெட் கொடுங்க. டிக்கெட் எடுத்தாச்சுங்க. எடுத்தாச்சா? ஓகே. ஒரு மேட்டுப்பாளையம் கொடுங்க. மேட்டுப்பாளையம். பையன் யாரு? இது என் பையன் தாங்க. இவனுக்கு யாரு கொப்பனா எடுப்பான்? அவன் அம்மா கிட்ட என்ன பால் குடியே மறக்கல. அவனுக்கு டிக்கெட்டா? நீ கூட தான் உங்க அம்மா கிட்ட பால் குடிச்சது மறந்துருக்க மாட்டேன். டிக்கெட் எடுக்கல? எட்ரா எட்ரா. குன்னூருக்கு ஒரு டிக்கெட் கொடுங்க. நீயே ஒரு டிக்கெட். உனக்கு எதுக்கு டிக்கெட்? ஃப்ரீ கோ. செக்கிங் வந்தா என்ன செய்யறதா? ஐ அம் செக்கிங். ஐ அம் கண்டக்டர். அருவங்காட்டுக்கு ஒரு டிக்கெட் தாங்க. இதுக்கு முன்னாடி இருந்த கண்டக்டருங்க ஜெயிலுக்கு போயிட்டாரு. நோ क्वेश्चन. 2 குன்னூர். Thank you. ஒரு வெலிங்டன். Thank you. மேட்டுப்பாளையம். Thank you. Bye. ஏயா நீங்க வாட்டுக்கு போயிட்டு இருக்கீங்க, எப்ப வண்டி எடுப்பீங்க? அடுத்த கண்டக்டர் வந்து இன்னும் பஸ் எடுப்பாங்க. பேசாம உட்கார்றா. யாரே? ஐயோ நீயா? இல்ல வேற யாரோவா? ஐயோ ஐயோ எங்க ஓடுற? ஏய் என்கிட்ட இருந்து நீ தப்பிக்கவே முடியாது. மரியாதையா என்கிட்ட இருந்து அடிச்ச பணத்தை கொடு. ஐயோ ட்ரெயினுக்கெல்லாம் 4 வழி வச்சிருக்காங்க, பஸ்ஸுக்கு 2 வழி தானே வச்சிருக்காங்க. என்ன சென்ட்ரல் கவர்மெண்ட், என்ன ஸ்டேட் கவர்மெண்ட்? அது கிடக்குது. முதல்ல என் பணத்தை கொடு. கையெடு மேன். கையை எடு. யார் பர்மிஷன் சட்டையில கை வச்ச? பப்ளிக் பார்த்தா என்ன நினைப்பாங்க? ஃப்ராட்னு நினைப்பாங்க. ஃப்ராட் இல்ல, நான் ப்ரொஃபஷனல். ஏய் ஓடாத நிலே. டீசன்ட் பிஹேவ். டீசன்ட் அப்ரோச். டீசன்சி பத்தி நீ பேசுறியா? அன்னைக்கு டிடிஆர் வேஷம் போட்டு ட்ரெயின்ல என்ன ஏமாத்திட்டு நீ கண்டக்டர் வேஷம் போட்டு பஸ்ல எல்லாரும் ஏமாத்திட்டு இருக்க. நோ, நான் உன்னை ஏமாத்தல. ஸ்டேட் கவர்மெண்ட் ரிக்வெஸ்ட் பண்ணி கேட்டாங்க. ஊட்டி ரோட்ல நல்ல கண்டக்டர் இல்லன்னு, அதனால சென்ட்ரல் கவர்மெண்ட் என்ன அனுப்பிருக்காங்க. எதுக்கு பஸ்ல எல்லாரும் ஏமாத்தவா? எஸ். என்ன ஏமாத்துறாங்க. ஏமாத்தாம வாழ முடியாது பிரதர். சாப்பிடறதுனால வாழ முடியாது தெரியுமா? நான் சாப்பிட்டாச்சு பிரதர். அதான் தொப்பைய பார்த்தாலே தெரியுது. நான் எப்போ சாப்பிடுறது? ஓ நீ என்ன சாப்பிடலையா? நோ. ஓ காட். தனி ஒருவனுக்கு சோறு இல்லன்னா உலகத்தையே அழிச்சுன்னு சொன்னார் பாரதியார். அதுக்கு நீ ஒருத்தன் போதாது. உனக்கு ஒருத்தருக்கு சோறு இல்லன்னா ஊட்டி வேணா அழிச்சிடுறேன். வா பிரதர். பிரதர் எம்டி ஸ்டமக்ல தண்ணி சாப்பிட்டா அப்புறம் சாப்பிட முடியாது. நல்லா சாப்பிடுங்க. என்ன அக்கற நீ சாப்பிடலையா? இல்ல, மத்தவங்கள சாப்பிட வச்சு பாக்குறதுல எனக்கு ஒரு ஆனந்தம். பசின்னு ஒருத்தன் வந்துட்டா என்னால பொறுத்துக்கவே முடியாது. எனக்கும் துட்டு தொலைச்சிட்டுனா பொறுத்துக்கவே முடியாது. எப்ப தர? சாப்பிட்டு போகும்போது தரேன் பிரதர். எஸ். எக் இருக்கட்டும். மட்டன் இருக்கட்டும். இட்லி ஒன்னு சாப்பிடுங்க. இருக்கட்டும். சப்பாத்தி ஒன்னு சாப்பிடுங்க. ஐயோ சிக்கன் சாப்பிடுங்க. இருக்கட்டும். என்னாச்சு? 2-3 நாளாவே ஸ்டமக் அப்செட். ஐயோ வேற சார் டாய்லெட் எங்க இருக்கு? பின்னாடி இருக்கு சார். பேக்லயா? பிரதர் 1 மினிட். ஐயோ போக இதெல்லாம் அடக்கவே கூடாது ப்ளீஸ். அங்கதான். அவசரப்பட்டு சாப்பிடாம வந்துடாதீங்க. நல்லா சாப்பிடுங்க.
தேங்க்யூ. வயிறு சரியா போச்சா? ஓகே. ம். எனக்கு முன்னாலேயே வந்துட்டீங்களா பிரதர்? எஸ் ரூட் எல்லாம் கரெக்டா கண்டுபிடிச்சு வந்திருக்கீங்க. எஸ். இப்போ என்ன முடிவு பண்ணிருக்கீங்க? எனக்கு கிடைக்க வேண்டிய 2000 ரூபாய் கிடைக்கிற வரைக்கும் இங்கதான் இருக்கிறதுன்னு முடிவு பண்ணிருக்கேன். கரெக்டான முடிவு. ம். இன்னும் 1 வீக்ல அந்த 2000 ரூபாய் நான் திருப்பி கொடுத்துறேன். ம். அது வரைக்கும் வெளியில வேலை ஏதாவது இருந்தா போய் செஞ்சுட்டு வாங்களேன். எனக்கு வெளியே வேலையே இல்ல, வேலையெல்லாம் உள்ளதான். இந்த இடம் எனக்கு ரொம்ப பிடிச்சு போச்சு, நான் இங்கதான் தங்க போறேன். எனக்கு வேலை இருக்கு. எங்க கிளம்பிட்ட? இது என் ஓன் ஹவுஸ், மைண்ட்ல வச்சு பேசுங்க பிரதர். பொய் சொல்லாத. இங்க இருந்த கிழவனை விரட்டி விட்டு ஆக்கிபை பண்ணிக்கிட்டேன்னு வெளியே இருந்த சின்ன பசங்க சொல்லிட்டாங்க. அவங்க எல்லாம் போய் சொல்றாங்க பிரதர். அதெல்லாம் நீங்க ஏன் கேக்குறீங்க? உங்களுக்கு 2000 ரூபாய் பணம் வேணும் அவ்வளவுதானே? ம். கொடுக்குறேன். இனிமே இது என் பெட், நீ கீழே தான் இது படுக்கணும். ஹலோ பிரதர், ஏ மிஸ்டர் ஃப்ராட். ஷோ. 4:30 மணி ஆச்சு, இன்னும் எந்திரிக்கல. டேடி ஃபார்ம்ல தான் கரெக்ட். ஏயா இந்த குளிர்ல என் மேல தண்ணி ஊத்துன? கமான் கமான் கெட் அப். 5 நிமிஷத்துல ரெடி ஆகணும். ஜாகிங் போலாம். இது ஜாக்கிங்கா? ஊட்டியில 4:30 மணிக்கு ஜாக்கிங்கா? என்ன உயிரோட சமாதி பண்றதா முடிவு பண்ணிட்டியா? எப்பா யாராவது ஒரு 2000 ரூபாய் பணம் கொடுக்கப்பா. இந்த ஆளு கொடுத்து வெளியே தள்ளிடுறேன், இல்லன்னா என்ன க்ளோஸ் பண்ணிடுவான் போல் இருக்கு. யோ ஜாக்கிங் போனா தனியா போயா? என்ன ஆள முடியா? லேசி சோம்பேறி ஃபக். ஃப்ராட். எஸ். இவாப்பா எங்க கிளம்பியாச்சு? நான் டியூட்டிக்கு போறேன், வீட்டை பத்திரமா பாத்துக்க. டிடிஆர் கோட்டை போட்டு இன்னொரு இழுச்ச வாயனை ஏமாத்துறது கிளம்பிட்டியா? நக்கல் பண்ணாத. என் வீட்லயே தங்கிட்டு நான் போடுற சோத்தை தின்னுட்டு என்னைய கிண்டல் பண்றியா? உன் 2000 ரூபாய் சம்பாரிச்சு கொண்டு மூஞ்சில விட்டுறீங்க, எடுத்துட்டு ஓடி போயிரு. ஆஹா, சுயமா சம்பாரிச்சு கொடுத்தீங்கன்னா நான் வாங்கிக்கிறேன். இந்த திருட்டு துட்டெல்லாம் கொடுத்த இந்த வீட்டை விட்டு நான் போவே மாட்டேன். இங்க இருந்து உயிரை வாங்குவேன். அதை விட என்ன சூசைட் பண்ணி சொல்லு. எங்க ஃபேமிலிக்கே சுயமா சம்பாதிக்க தெரியாதே. இது சொல்றது உங்களுக்கு வெக்கமா இல்ல? நான் ஏன் மேன் வெக்கப்படணும்? சில அரசியல்வாதிகள் லஞ்சம் வாங்க வெக்கப்படல, சில போலீஸ்காரங்க ரேப் பண்ண வெக்கப்படல, நான் திருடுறதுக்கே வெக்கப்படணும். அப்படியா? இந்த ஏரியால உனக்கு என்ன பேரு? வாசு, தி கிரேட் வாசு. ஓ கிரேட் வாசு. ஏ தம்பி இங்க வாப்பா. ஓடியா 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 இங்க வா. இந்த மாமாவோட பேர் வாசுவா? ஐயா திருட்டு மாமா. உன் லைனுக்கே நான் வர்றேன். 1 வீக் தான் டைம். அதுக்குள்ள நம்ம 2 பேரும் வேலையில செட்டில் ஆகணும். அப்படி செட்டில் ஆகல என் லைனுக்கு நீ வர்ற. ஓகே ஓகே. வாசு, சார். உன்னை பத்தி தெரிஞ்சிருந்து வேலை கொடுத்துருக்கேன், பார்த்து நடந்துக்க. தேங்க்யூ சார். அந்த 1000 ரெடி ஆயிடுச்சா? பாட்டி வந்துருவாங்க இப்போ. பிரதர். விஜு இது என்ன இவ்வளவு பெருசா இருக்கு? யோ அது பெட்ரோல் டேங்கிய ஓட்ட கேட்டு போட்டாத, ஒழுகிச்சு 2 பேரும் பத்திக்குவோம். ஐயோ ஆமா, நீ ஒண்ணு வேலை செய்யலையா? எனக்கு என்ன வேலை தெரியும்னு உனக்கு தெரியாதா? இன்ஜினை கழட்டி ஓனருக்கு தெரியாம விக்க சொல்லு. ஐ அம் ரெடி. வேலையெல்லாம் நீ பார். எனக்கு மட்டும் என்ன தெரியும்? ஏதாவது நட்டு போட்டு இருந்தா அதை கழட்டிக்கிட்டு இருப்பேன், அவ்வளவுதான். வேலை செய்யற மாதிரி நடிக்கவா செய்யணும்ல? ஏன் இல்லன்னா என்ன பண்ணுவான்? என்ன சீட்டு கிழிஞ்சிடும். ஓ இது டிக்கி. அழகிய டைலோ லோ லோ லோ. ஹலோ டார்லிங், எதுக்கு இப்படி சோகமா லைங் டவுன்? பேசாத, உன்னை பார்த்தாலே எனக்கு கோபம் வருது. டெம்பர் டெம்பர். வேலை போச்சுன்னு வருத்தமா? அதுக்கு என்ன இப்ப மூட்டை தூக்கி பழைக்க முடியாது? நான் ஏன் மூட்டை தூக்குனேன்? சின்ன வயசுல இருந்தே திருடி சந்தோஷமா லைஃப் நடத்திக்கிட்டு இருந்தேன். உன் பேச்ச கேட்டு ஒரு வேலைக்கு சேர்ந்தேன். அதையாவது கண்டினியூ பண்ணலாம்னு பார்த்தா அங்க உட்கார்ந்து ஜொல்லா விட்டு அந்த வேலையை கெடுத்துட்டியே. ஓய், அது ஜொல் இல்ல, லவ். லவ்வோக்கு போ. அடுத்தவங்கிட்ட அடிமையா இருக்கிறது எனக்கு பிடிக்காது. சுயமா சம்பாதிக்கணும். அதுக்கு டபு வேணும்னா? அப்படி வா வலிக்கு. எந்த பொண்ணால வேலை போச்சோ அதே பொண்ணால நம்ம 2 பேரும் பணக்காரன் ஆகணும். புரியலையே. அந்த பொண்ணை சாதாரணமா நினைக்காத. ஊட்டிலேயே பெரிய கோடீஸ்வரம் பொண்ணு. அந்த பொண்ணை நம்ம கிட்னாப் பண்ணி கொண்டு போய் நம்ம லாக்கப்ல வச்சுக்கிட்டு 10 லட்சம் ரூபாய் பணம் வேணும்னு அவங்க அப்பங்கிட்ட டிமாண்ட் பண்ணுவோம். How dare you such a wicked this girl? This is outrageous. இந்த பாரு, இந்த இங்கிலீஷ் எல்லாம் பேசினா நான் மனசு மாற மாட்டேன். அந்த பொண்ணை கிட்னாப் பண்ணணும். எப்படி? என்ன செய்யலாம்னு தான் சொல்லுவேன்.
எப்படி செய்யலாங்கிறத நீ திங்க் பண்ணிக்க. நாளைக்கு அந்த பொண்ணை கடத்துறோம். ம். பிரதர், இந்த பிளேஸ்ல ஹெவி கிரவுடா இருக்கு. இங்க வச்சு எப்படி அந்த பொண்ணை கிட்னாப் பண்ணுவேன்? ரொம்ப சிம்பிள். எப்படி? மந்திரம் இருக்கு. ஓகே, தேங்க்யூ. அந்த பொண்ணு இங்க வந்த உடனே இத அந்த பொண்ணோட முகத்துக்கிட்ட கொண்டு போன போதும் நம்ம கூட தானா வரும். என்னப்பா அது ஆச்சரியமா இருக்கு. கொண்டா. ஐயோ, அதுல மயக்க மருந்து இருக்கு. ஹலோ பிரதர், பாச்சு. என்னப்பா பணம் கேட்டு வந்தாலே ஏன் அடிக்கடி வந்து தொல்லை கொடுக்குறேன்னு என்ன விரட்டுவே? இன்னைக்கு நீயே ஆள் விட்டு அனுப்பியிருக்கிய. அண்ணா, அண்ணாவா? ஐயோ, வாழ்க்கையில முதல் தடவை நான் அண்ணாண்டிய. நீங்க சாப்பிட்டீங்களா? சாப்பிட்டேன் லைட்டா. கைச்சில பணம் இருக்கா? தட்டுப்பாடு தான் கொடுத்தா வாங்கிக்குவேன். என்னது, நான் இருக்கும்போது இப்படி எல்லாம் பேசிக்கிட்டு இது பாருங்க, என்ன கூட பார்க்கலாம். அப்படியே உங்க பாக்கெட்ல வைக்கிறேன். இரு 2 ரவுண்ட் சீட் ஆடிட்டு வரேன். என்னன்னா அதுக்குள்ள கொஞ்ச நேரம் கூட பேசிட்டு போங்க. என்ன பேச சொல்ற? ஓவரா ஐஸ் வைக்கிறிய? நான் உங்க மேல எவ்வளவு அன்பு வச்சிருக்கேன், ஐஸ் வைக்கிறேன்றீங்களே. என்ன பாக்குறீங்க? இல்ல அடியாளுங்க யாராவது வச்சிருக்கியான்னு பாக்குறேன். என்ன தப்பா புரிஞ்சுக்கிட்டு இருக்கீங்க? அண்ணே, ஆ? உங்களால சின்ன விஷயம். இப்பதான் மேட்ருக்கு வந்திருக்கிறேன். வா 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 வா. ஒண்ணுல ஆ. உங்களுக்கு நல்லா தெரியும், அந்த இந்து பொண்ணை நான் லவ் பண்ணி தொலைச்சிட்டேன் இல்லையா? எஸ். அதுல ஒரு சின்ன ப்ராப்ளம் தான். என்ன? அந்த பொண்ணு என்ன லவ் பண்ண மாட்டேங்கிறா. ஆளமாத்து. யோ, இந்தியா லவ் தான் ஐசி. எத்தனை பேர் இருக்காங்க நாட்டுல? அவங்க எல்லாம் போய் லவ் பண்ணு. என்னன்னு என் மனசு புரியாம இப்படி எல்லாம் பேசுறீங்க? என்ன செய்ய சொல்ற? உங்களுக்கு கை வந்த கலை என்ன என்ன செஞ்சா போதும். எப்படி? இந்து தனியா போயிட்டு இருக்கிறப்ப அவ ஹேண்ட்பேக் ஆடுது இல்லையா? ஆமா. அத புடிங்கிட்டு நீங்க ஓடிடுங்க. நான் உங்களை ஃபாலோ பண்றேன் ஹீரோ மாதிரி. 2 பேரும் ஓடி போய் மரத்துக்கு பின்னாடி ஒளிஞ்சுக்குவோம். அங்க போய் டிஷும் டிஷும் டிஷு 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 டிஷும் உங்களை அடிக்கிற மாதிரி நான் நடிக்கிறேன். இது ஆவறது இல்ல. எது ஆவறது இல்ல? இது ஆவறது இல்ல. எது ஆவறது இல்ல? இது ஆவறது இல்ல. எது உன் ஆவறது? லவ்வுக்காக நான் ஊரா கிட்ட உத வாங்க முடியாது. இந்தா உன் பணத்தை ரிட்டர்ன் வாங்கிக்க. நான் இருக்கும்போது எவனாவது உங்களை அடிப்பானா? அதான் நீயே உதைக்கிறேங்கறியா? நான் சும்மா ஆக்டிங். இது ஆவற கதை இல்ல. எனக்கு உங்களை விட்ட வேற யாரு இருக்கா? நான் உங்க தம்பி மாதிரி. எப்படி? நான் உங்க தம்பி மாதிரி. ஆமாவா? ஆமா. யா, சென்டிமெண்ட்ட டச் பண்ணிட்டாயா? நான் ஏதாவது ஹெல்ப் பண்ணியே ஆகணுமே. தம்பி, நான் அவகிட்ட பேக்க புடுங்குறேன். ஆனா அந்த இடத்துல ஆளே நடமாட்ட கூடாது. ஒரு ஈ காக்கா வராது. டீசல் போடாம வச்சிருக்கான் பாரு. அவனை போய் பேசிக்கிறேன். இடி. தனியா தான் போறா. போ போ போ. என்ன பிரதர், இப்போ ஒண்ணு கெட்டு போயில்ல. லாஸ்டா நான் ஒண்ணு சொல்லட்டுமா? இந்த பேக்க புடுங்கறத விட்டுருவோம். நான் வேணா அந்த பொண்ணு கிட்ட போய் பேசி பார்க்கட்டுமா? தம்பி மாதிரி. என்ன இன்னைக்கு நீ இப்படி அடம் புடிச்சு அழுகுற? சரி சரி சரி, நான் போறேன் போறேன் போறேன். வரட்டுமா? இது ஒண்ணு இன்னைக்கு ஆவறது இல்ல. புடிங்கிட்டேன். மேடம், என்னாச்சு? பிரதர் பிரதர் நில்லுங்க. பிரதர், எனக்கு தெரியாது. பிரதர், காப்பாத்துங்க. நில்லுங்க பிரதர். பிரதர் பிரதர், ஆள் இல்லாத இடம்னு சொன்னீங்க. ஆளுக்கு உற்பத்தி ஆகிற இடமே இங்கதான் போட்டிருக்கு. பிரதர் பிரதர், காப்பாத்துங்க பிரதர். ஐயோ, இது ஆவறது இல்ல. பிரதர் பிரதர், காப்பாத்துங்க பிரதர். பிரதர் பிரதர், அடி தாங்க முடியல பிரதர். எனக்கு முன்னாடி அவங்க பிடிச்சிட்டாங்க. பிரதர் பிரதர், காப்பாத்துங்க பிரதர். ஐயோ, பேக் எடுத்துட்டு வர. என்ன மேடம் பேக்? இந்த மாதிரி ஆளெல்லாம் சும்மா விடக்கூடாது. போலீஸ்ல பிடிச்சு கொடுக்கணும். ஐயோ பாவம், போலீஸ் ஸ்டேஷன்ல இருக்கு. யார் சொல்லி திருநானோ? நீ என்ன அவனுக்கு சப்போர்ட் பண்ற? நீ அவனோட ஆளா? ஐயானா, எனக்கு அது தெரியாது. இந்த மூஞ்ச நான் பார்த்ததே கிடையாது. போலீஸ் ஸ்டேஷன் கொண்டு போங்க, எங்க வேணா கொண்டு போய் போடுங்க. நானும் வந்து போடுவேன். ஐயா 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 ஐயா. ஹேய், உன்னை யார் இங்க வர சொன்னது? எல்லாத்தையும் தப்பு தப்பா பண்ணிட்டு பூனை மாதிரி இங்க வந்து நிக்கிறியா? வெளிய ஓடி போ. பிரதர், நீங்களே இப்படி பேசலாமா? அந்த பொண்ணுக்கு உங்க மேல லவ் ஏற்படுங்கிறதுக்காக ஊர் பேர் தெரியாதவங்க கிட்ட எல்லாம் உத வாங்கினேன் பிரதர். உடம்பு பூரா உள்காய நிறைய ஏற்பட்டிருக்கு பிரதர். நீங்களே என்ன வெளியே போய் சொல்லலாமா? எல்லாத்தையும் தப்பு தப்பா பண்ணா அப்படிதான் ஆகும். இனிமே எல்லாவுக்கும் உன் தயவு தேவையில்லை. தயவு செஞ்சு வெளியே போ. ஓகே பிரதர், இனிமே உங்க முகத்திலேயே நான் முடிக்க மாட்டேன். எனக்கு லம்பா ஒரு அமௌண்ட் கொடுத்தீங்கன்னா நான் போயிடுறேன். பணம் 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 எவ்வளவு கொடுத்தாலும் பத்தாது. இதுக்கு மேல லம்பா என்னால கொடுக்க முடியாது. வச்சுக்கோ. பிரதர், உங்க ஊர்ல எல்லாம் இதுக்கு பேர் தான் லம்ப் அமௌண்டா? இதுக்கு மேல என்னால ஒண்ணும் கொடுக்க முடியாது.
இத வச்சு என்னாலே ஒண்ணு செய்ய முடியாது. அதுக்கு என்னென்ன பண்ண சொல்ற? சரி உங்க முதலாளி கூப்பிடுங்க, இல்லன்னா அவங்க டாக்டரை கூப்பிடுங்க. எதுக்கு? உங்ககிட்ட இருந்து பேக்க திருடிட்டு போறது நான் தான். அதுக்கு ஐடியா கொடுத்து இவர்தான்னு ஒரு வார்த்தை சொல்லிட்டு போயிடுறேன். பிளாக்மெயில்? என்ன பிளாக்மெயில் பண்ற? அப்ப எனக்கு ஒரு வேலை வாங்கி கொடுங்க. உனக்கு இங்க நான் வேலை வாங்கி கொடுத்து அந்த பாவத்தை மட்டும் ஒரிஜினல் கோல்ட் இதை எடுத்துட்டு போ. இதோட நம்ம 2 பேர் உறவு கட். என்ன பிரதர் இது மேஜிக் மாதிரி இருக்கு? ஃபேமிலி மோதிரம். ஃபேமிலி மோதிரம் எங்கிட்டு கொடுக்குறீங்க? ஃபேமிலியே வேண்டான்ட்டேன், அப்புறம் என்ன மோதிரம்? தேங்க் யூ. செட். என்னப்பா வாசு, ரொம்ப நாளா ஆளைய காணுமே. கோயம்புத்தூர் ஜெயிலா சேலம் ஜெயிலா? அங்கெல்லாம் கட்சிக்காரங்க இருக்கானுங்க, இடம் இல்ல. ஆ. நம்ம திருட்டுக்கெல்லாம் தீகார் ஜெயில் தான். ஓஹோ. இந்தா இந்த மோதிரத்தை வச்சுட்டு பணம் கொடு. ஆ. ப்ரோ, என்னையா 200 ரூபாய் தர? இந்த மோதிரத்தினுடைய வேலை விஷயம் தெரியாம? வாசு, திருடுற உன்னை விட திருட்டு நகை வாங்குற எனக்கு தான் ரிஸ்க் அதிகம். போலீஸுக்கு மாமூல் கொடுக்கணும், ரவுடிகளுக்கு மாமூல் கொடுக்கணும். இந்த மோதிரத்துக்கு இந்த பணமே அதிகம். ப்ரோ, இது திருட்டு மோதிரம் இல்லையா, என் ஃபேமிலி மோதிரம். ஓ ஃபேமிலிய பத்தி எனக்கு தெரியாதா? கொஞ்ச காலத்துக்கு முன்னாடி உங்க அப்பா மேட்டுப்பாளையம் பஸ் ஸ்டாண்ட்ல பிக் பாக்கெட், உங்க அம்மா காஞ்சிபுரம் மார்க்கெட்ல பிளேடு போட்டாங்க. என்னமோ ராயல் ஃபேமிலி மாதிரி பேசுறீங்க. என்னடா சொன்ன? நீ மட்டும் என்ன லாடு லவடேடா கருப்பு நாயே. நீ சேட்டாடா. ஊட்டி பஸ் ஸ்டாண்ட்ல பொறுக்கிட்டு தெரிஞ்ச நாயி எவங்கிட்டயே லம்பாடிச்சு கடை வச்சிட்டு என் ஃபேமிலி நீ குறை சொல்ற. குறை சொல்றியாடா? குறையா சொல்றீ? என்ன அடிச்சிட்ட? உன்னை போலீஸ்ல போட்டு கொடுத்து என்ன செய்ய போறாங்க? நான் பார்க்காத போலீஸ்டா. கேட்டு எல்லா போலீஸும் தெரியும். கூப்பிடுற உன் போலீஸை நான் பார்க்கறேன். ஓ, விடுங்கயா. ஒரு பிக் பாக்கெட்காரன் கடையேறி வந்து அடிக்கிறான். பாத்துட்டு நிக்கிறீங்களா? ஏய் வாசி, என்ன அடிச்சிட்டு நீ இந்த ஊர்ல இருந்துருவேடா? டேய் சேட்டே, சிங்கி அடிக்க போறேன். என்ன பாத்து இந்த ஏரியாவுல கடை வச்சிருக்கியா? புடிங்க அவன நான் பாத்துறேன். விடுங்க எனக்கு ரெண்டு. சேட்ட கிழிச்சு முற கிழிச்சடா. வாடா. டேய், வாடா. டேய். தம்பி இருங்க, என்ன நடந்தது? சார், நீங்களே இந்த நியாயத்தை கேளுங்க சார். ஒரு சின்ன பிரச்சனைக்காக நான் வீட்டை விட்டு வெளியே வந்துட்டேன். கஷ்டம் தாங்க முடியாம இந்த மோதிரத்தை அடகு வைக்க வந்தேன் சார். என்ன பார்த்து திருட்டு நாயின்னு சொல்றேன் சார். சார், என் மூஞ்சியை பாருங்க சார். திருட்டு மூஞ்சி மாதிரியா சார் தெரியுது? இது திருட்டு மோதிரமா சார்? மாப்ள, உங்களை தான் கூப்பிடாரு. உங்களை தான் மாப்ள. நானா? நீங்க ஷவாயிலயோ சதன் ஸ்டார்லயோ தங்கிருப்பீங்கன்னு நினைச்சேன். இப்படி சந்துக்குள்ள சண்டை பிடிச்சிருப்பீங்கன்னு கொஞ்சம் கூட எதிர்பார்க்கல மாப்ள. அம்மா, மாப்ள, ஒரு சின்ன விஷயத்துக்காக வீட்டுல சண்டை பிடிச்சிட்டு வந்தீங்களே சண்டையா? மாப்ள, இது உங்க ஃபேமிலி மோதிரம் தானே? ஆமா, அப்ப நீங்க தான் மாப்ள. மாப்ள, ஆமா. மாப்ள, ஏண்டா டேய் பிளாக் ஷர்ட், என் மாப்ள அடிக்க வர நீ. அவரோட ஃபேமிலி பேக்ரவுண்ட் தெரியுமாடா? கர்னல் சந்திரசேகர் பையன் என்ன குக்கா? ஐயையோ. செருப்பால அடிப்பேன். நீங்க வாங்க உனக்கு ஏன் மாப்ள. ஓடி போயிடுற? வாங்க, வீட்டுல போய் பேசிக்கலாம். எங்க? வாங்க மாப்ள. மாப்ள, மாப்ள, மாமா, ரைட் லெக் எடுத்து வச்சு வாங்க. மாப்ள, இதுதான் நம்ம பேலஸ். எப்படி பிடிச்சிருக்கா? மெட்ராஸ்ல இருக்கிற வீட்டோட கம்பேர் பண்ணும்போது இது ஆர்டினரி குடிசைதான். இருந்தாலும் உனக்காக நான் அட்ஜஸ்ட் பண்ணிக்கிறேன் மாமா. ஏன் மாமா, இந்த வீட்ல நாய் ஏதாவது வளர்க்கறியா? நாயெல்லாம் நான் வளர்க்கறது கிடையாது, பயம். டிரைவர், என்ன பையன் மாப்பிளை பார்த்து ஷாக் ஆயிட்ட? யாரு இது? உங்க மாப்பிள்ளையா? ஏ, நான் மாப்பிள்ளை இருக்க கூடாதா? ஓஹோ, அப்படி போதா கதை? இல்ல, மாப்பிள்ளைக்கு உண்டான எந்த லட்சணமும் எங்கேயுமே காணுமேன்னு பார்த்தேன். ஏன் மாப்பிள்ளை மூஞ்சில குறுக்க சூடு போட்டுருப்பாங்களா? ம். உன்னை பார்த்தா கூட டிரைவர் மாதிரி தெரியல, ஊட்டி கைடு மாதிரி இருக்கிற. நாங்க டிரைவரை ஏத்துக்கல. யோ மாமா, என்னையா அது? உன் டிரைவர் வந்ததுல இருந்து வாரிட்டு இருக்கா, பாத்துட்டு நிக்கிறியாப்பா? யோ டிரைவர், ஐயா. இப்பதான் மாப்பிளை உள்ள வந்திருக்காரு. அவர்கிட்ட போய் மரியாதை எல்லாம் பேசிட்டு இருக்கியே, மரியாதையா பேசு. எஸ் சார். மன்னிச்சு. எவராடு? எஸ். நீ? நான் இல்ல. அங்க சுத்தி இங்க சுத்தி கடைசியில நான் வேலை செய்யற வீட்டுக்கே மாப்பிள்ளை வந்துட்டியா? ஆமா. சொல்லிடவா? உன்னை பத்தி நானும் சொல்லவா? ம். இந்த வீட்டு பொண்ணை கிட்னாப் பண்ணது, ம். அதே பொண்ணை காப்பாத்து மாதிரி நடிச்சது, ம். இந்த வீட்டுக்கே டிரைவரா வந்தது, ம். இதெல்லாம் எவ்வளவு பெரிய போர்ஜரி. ஆமா. அத பத்தி நான் சொல்லவா? சொல்ல மாட்டேன். சொல்லுவேன். சொல்ல மாட்டேன். சொல்லுவேன். குறும்பு சொல்ல ஏன்? மாட்டேன். டிரைவர், நீங்க ரெண்டு பேரும் கட்டி பிடிச்சி நெருக்கமா பழகிறத பார்த்தா ஏற்கனவே அறிமுகமான மாதிரி தெரியுதே. மாப்பிளை தெரியுமா உனக்கு? ஐயோ, இவரு ரொம்ப பாப்புலர். எத்தனையோ ஸ்டேஷனுக்கு போயிட்டு வந்திருக்காரு. இரு, நானே சொல்லிடுறேன். மாமா, எங்கிட்ட உள்ள பேட் ஹாபிட் என்னன்னா, யார முதல்ல பார்த்தாலும் கப்புன்னு கட்டி பிடிச்சி பழகிடுவேன். டிரைவர் யாரு யாரு டிரைவர்? இரு, அங்கேயே இரு. யாரு? நீ போய் ரூம் அரேஞ்ச் பண்ணு. மாமா போக சொல்லுங்க மாமா. போப்பா. எஸ் சார். வா வச்சிருக்கேன். மாப்பிள, இதுதான் என்னுடைய ஒரே பொண்ணு இந்து. ஓ, வெரி நைஸ் கேர்ள். யாருப்பா இவரு? இவர்தாம்மா நீ கல்யாணம் பண்ணிக்க போற மாப்பிள. யா யா யா. மாப்பிள்ளையா? இதை எங்க பிடிச்சீங்க? பெங்களூர்ல இருந்து வரும்போதே ஆந்தி வேலை பிடிச்சேன். யோ, என்ன இது? இது எங்க பிடிச்சு, அது எங்க பிடிச்சு மிருகத்தை சொல்ற மாதிரி சொல்லிட்டு இருக்கீங்க. எப்படி இருக்குது பர்சனாலிட்டி?
டாடி, வரவங்க போறவங்க எல்லாம் கூட்டிட்டு வந்து இவர்தான் மாப்பிள்ளைனா என்ன அர்த்தம்? அதுவும் அக்லியா பிளாக் கலர்ல இருக்காரு. எனக்கு கொஞ்சம் கூட பிடிக்கல. மாமா என்னைய பேசுற உன் பொண்ணு? எனக்கு இருக்கிற ப்ராப்பர்ட்டிஸ்க்கு குவாலியர் மகாராணி பேத்தி எனக்கு கல்யாணம் பண்ணி வைக்கிறாங்க. அந்த மேரேஜை கேன்சல் பண்ணிட்டேன். ஏன் தெரியுமா? எங்க அப்பாவோட ஃப்ரெண்ட் நீ அப்படிங்கறதுக்காக உன் பொண்ணை கல்யாணம் பண்ணிக்க சம்மதிச்சேன். என்னமோ உன் பொண்ணு கலர் காம்பினேஷன் பேசுறாளே. அது சின்ன பொண்ணு. நோ, கேன்சல் மேரேஜ். ஐ கோ. மாப்ள. ஐ கோ. மாப்ள. போயா. மாப்ள என்னமா காரியத்தை கெடுத்துட்ட? மாப்ள மாமா யாரு மாமா இந்த ஸ்பீடு பிரேக்கர்? ஸ்பீடு பிரேக்கரா? என் செக்ரட்டரி மாப்ள. பேரு மீனா. நான் மட்டும் மீன்ஸ்னு கூப்பிடுவேன். கூப்பிட்டுக்க. என்னமோ கோவிச்சுட்டு போனீங்க. ப்ரோகிராம் கேன்சல். மீன்ஸ் என் ரூம் காட்டு. அவ ஏன் செக்ரட்டரி மாப்ள? பரவாயில்ல மாமா. ஏய் ஃப்ராட்! ஏய் ஃப்ராட்! எங்க இருக்க? நான் கீழே பாருங்கண்ணா. கால்ல விழுந்தா விட்டுவேன் நினைக்கிறியா உன்னை? வெட்டுங்கண்ணா, வெட்டுங்க. வெட்டுறதுக்கு முன்னால நான் சொல்றது கேட்டு வெட்டுங்க. இன்னும் என்ன போய் சொல்ல போற? பொய்யா? ஐயோ, அதுங்க ஃபேமிலிக்கே என்னன்னு தெரியாதுங்கண்ணா. நான் தகர கொட்டகையிலேயே குடியிருந்த என்ன இவ்வளவு பெரிய பேலஸ் கொண்டு வந்து விட்ட உடனே என்ன பேசுறது ஏது பேசுறதுன்னு தெரியாம உணர்ச்சி வசப்பட்டு பேசிட்டுங்கண்ணா. நான் கடவுள் இப்பதானா என் பக்கம் கண்ணை திறந்து பார்த்திருக்காரு. அதை கெடுத்துறாதீங்கண்ணா. அது இருக்கட்டும். அந்த குருட்டு தாடி உன்ன மாப்பிள்ளைன்னு எப்படியா ஒத்துக்கிட்டான்? நான் அவன் என்ன விட அசிங்கமா இருப்பாருங்கண்ணா. என்ன மாப்பிள்ளை ஏத்துக்க மாட்டானுங்களா? ஏய் மழுப்பாம உண்மையை சொல்லு. நான் ஒண்ணும் பழுப்பில்லைங்கண்ணா. எந்த மோதிரத்தை கொடுத்து உன் உறவே வேண்டான்னு என்ன துரத்தி விட்டீங்களோ அதே மோதிரத்தை பார்த்தா தாடி என்ன மாப்பிள்ளை நினைச்சு கூட்டிக்கிட்டா. அந்த மோதிரமா? ஆமாங்கண்ணா. என் ஃபேமிலி மோதிரமா? அந்த பேமானி மோதிரம் தானுங்கண்ணா. சார், செக்யூரிட்டி, வாட்ஸ் த மேட்டர்? உங்ககிட்ட தனியா பேசணும். ஜஸ்ட் மினிட் வெயிட். டிரைவர், யாரு இந்நேரத்துக்கு இளநீ வெட்டியே தீர்வேன் வந்திருக்கீங்களா அருவாளோட? ரூட்டு கரெக்ட் பண்ற ஃபர்ஸ்ட் அட்டெம்ப்ட் ஃபெயிலியர் ஆகக்கூடாது. லைஃப்ல நான் எத்தனை நாளைக்கு தான் பேச்சுலராகவே இருக்கிறது. இந்த ட்ரம்மு கொஞ்ச நாளைக்கு உருட்டி பாக்குறேன். ஹெல்ப் பிரதர், ஹெல்ப். போங்க போங்க டிரைவர், நீங்க போங்க போங்க டிரைவர். வாட்ஸ் தி ப்ராப்ளம்? என்ன கேட்டனா இப்போ? ஏமாடற பெண்கள் அழுதா என் ஆத்து தாங்காதுமா. எங்க ஃபேமிலி பெரிய ஃபேமிலி சார். எத்தனை பேருமா? 2 அக்கா, 2 தம்பி, 2 தங்கச்சி. இவ்வளவு பெரிய ஃபேமிலி நீயா மெயின்டைன் பண்ற? ஆமா சார். எவ்வளவு சம்பளம் வாங்குற? 500 ரூபாய் தராங்க. ஓ மை காட். இந்த முதலாளி நாய்ங்க லேபரோட கஷ்டத்தை புரிஞ்சுக்கிறதே இல்ல. நீங்க தான் இந்த வீட்டு மாப்பிள்ளையாச்சே, கொஞ்சம் சொல்லி இன்கிரிமெண்ட் பண்ண கூடாதா? பண்றேன். உனக்கு நீ பண்றது கொஞ்சம் கூட சரியில்லை சரியில்லை சரியில்லை. என்ன மாப்ள? யூ ஆர் ராங் டிசைட். நீங்க ஏலம் போற அளவுக்கு இங்க என்ன நடந்து போச்சு? உன் செக்ரட்டரிக்கு என்ன சம்பளம் தர? ஊட்டி டிஸ்ட்ரிக்ட்ல எவனும் தர மாட்டான் மாப்ள. சாப்பாடு போட்டு 500 ரூபாய் தரேன். 500 ரூபாய்? நான் ஸ்டார் ஹோட்டல்ல பேருக்கு போடுற டிப்ஸ். யூ நோ டிப்ஸ்? டிப்ஸா? ஆமா, லேபர்ஸ் இந்த நாட்டினுடைய ஐஸ். அவங்க ஸ்டமக்ல நம்ம கையை வச்சு தட்ட கூடாது. நாட்டுல பண வேல்யூஷன் கம்மியாகிட்டே இருக்கு. நீ குடுக்குற 500 ரூபாய் பிச்சை காசு வச்சு அவன் பெரிய ஃபேமிலி எப்படி மெயின்டைன் பண்ணுவான்? மாப்ள, ரூபாயோட வேல்யூ கம்மியாகிறதுக்கு சென்ட்ரல் கவர்மெண்ட் கேட்கணும். ஃபேமிலி பெருசாகிறதுக்கு இவங்க அப்பனை கேட்கணும். ரெண்டுக்கு 40 ரூபாய் முடியாதுல? நோ நோ ஆர்குமெண்ட். இன்னில இருந்து அவளுக்கு சம்பளம் கூட போட்டு தரேன். எவ்வளவு தரலாங்கறீங்க? கூட ஒரு சைபர் போட்டுக்கோ. ஐயோ 5000மா? யோ 5000 ஏன் இழுக்குற? 5000 சுருக்கு. சொல்றது சுருக்கமா சொல்லாமாப்ல. ஆனா கூட்டி கழிச்சு பாக்கும்போது வருஷ கடைசில எங்கேயோ போய் நிக்கும்ல. நான் வெளியில போறேன். உனக்கு மாப்பிள்ளை இருக்க மாட்டேன். மாப்ள உட்காருங்க மாப்ள. யோ நான் கல்யாணம் பண்ணதுக்கு அப்புறம் என் சொத்தெல்லாம் யாருக்கு மாமா? அந்த ஒரு காரணத்துக்காகத்தான் நீ வாயா போயாங்கறதுல பல்ல கடிச்சிட்டு சகிச்சுக்கிறேன். யோ மாமா என்ன முணுமுணுப்பே? இல்ல மாப்ள, மாசத்துக்கு 5000னா வருஷத்துக்கு என்னாச்சுன்னு பெருக்கி பார்த்தேன். அது மார்வாடி வட்டியை விட ஜாஸ்தியா இருக்கே. ஏய் செக்ரட்டரி, இன்னில இருந்து மாசம் உனக்கு 5000 ரூபாய் சம்பளம் போட்டு தர சொல்லிருக்கேன். சம்பளம் ஜாஸ்தியா வருதுன்னு உங்க அப்பா கண்ட்ரோல் இல்லாம ஆட போறான். ஃபேமிலி பிளான கொஞ்சம் மெயின்டைன் பண்ண சொல்லு. குட் மார்னிங் சார். Who is the guys? போய் இவங்களை உங்களுக்கு அறிமுகப்படுத்தல. மேனேஜர் இவர்தான் மாப்ள. மாப்பிளையா? இவரை நான் எங்கேயோ ஸ்டேஷன்ல பாத்துருக்கனே. ஸ்டேஷனா? ஊட்டி ஸ்டேஷன்ல நான் இறங்கும் போது பாத்துருப்பாங்க. மேனேஜர் டில் டவுன். மந்த்லி உங்களுக்கு எவ்வளவு சம்பளம் தர்றாங்க? சம்பளமா? வெறும் சாப்பாடு தாங்க போடுறாரு. That is great mistake. இன்னைக்கு இருந்து மாசம் உங்களுக்கு 2000 ரூபீஸ் சம்பளம். ஓகே? ஓகே மாப்பிள சார். டில் டவுன். இனிமே என்ன பஸ் ஸ்டாண்ட்ல பார்த்தேன், ரயில்வே ஸ்டேஷன்ல பார்த்தேன்னு சொல்லக்கூடாது. இதுக்கு முன்னால என்னங்காவது பாத்திருக்கீங்க? பார்த்ததே இல்லையே. அதையே மெயின்டைன் பண்ணுங்க. நில்லு நில்லு. என்னத்த அடிச்சிட்டு கிளம்புற? அடிச்சுட்டா? அடி தாங்க முடியாம கிளம்புறேன்.
இவ்வளவுதானா லேசா தட்டிருக்கானுங்க, இதுக்கு போய் அழட்டிக்கிறியா? என்னது லேசா தட்டிருக்காரு? பனியனை கழட்டி காட்டுட்டுமா? சும்மா பின்னிட்டானுங்க. நான் சோத்து கஷ்டப்பட்டிருக்கேன், எத்தனையோ பிராடுகள் பண்ணிருக்கேன், போலீஸ் கிட்ட மாட்டிருக்கேன். அவனு கூட இப்படி லாடம் கட்டுதுல, இவனுக்கு குப்புற போட்டு சும்மா கட்டுன்னு கட்டிட்டானுங்க. இந்த பாரு, இனிமே என்னால் ராஜாவா நடிக்க முடியாது. என்ன ஆள விடு சாமி. ஏய், இனிமே உன்னை யாரும் அடிக்காம நான் பாத்துக்கிறேன், போதுமா? நில்லு. அட சும்மா இருப்பா. ஒரிஜினல் நான் தான் அடிக்கிறானுங்க, ஒரிஜினல் நான் இல்லைன்னாலும் அடிப்பானுங்க. நாளைக்கு உண்மையிலேயே ஒரிஜினல் வந்துட்டா என் நிலைமையை கொஞ்சம் நினைச்சு பாரு. காட்டன காத்துல பாரு கூட்ட மாதிரி தான். ஒரிஜினல் வரமாட்டான். எப்படி சொல்ற வரமாட்டான்னு? வரமாட்டான். அட நீ எப்படி சொல்ற வரமாட்டான்னு? அந்த ஒரிஜினல் ராஜா நான் தான். என்ன சொல்ற? நான் தான் அந்த ராஜா. அப்புறம் உண்மையை சொல்ல வேண்டியதானே? ஏன் டிரைவரா நடிக்கிற? என்ன செய்யறது? பேருக்கு தான் நான் கோடீஸ்வரன், ஆனா வாழ்க்கையில ஒரு சந்தோஷமும் கிடையாது. என் அப்பா ஹிட்லர். அவரோட கண்டிஷன் தாங்க முடியாம அவர் காட்டின பொண்ணோட போட்டோ பிடிக்காம வீட்டை விட்டு ஓடி வந்துட்டேன். இங்க வந்த அப்புறம் தான் தெரியுது இந்து தான் அந்த பொண்ணுன்னு. வாட் டு டு? அப்புறம் என்ன? நான் தான் மாப்பிள்ளைன்னு தாடி கட்டி சொல்லிட்டு அந்த பொண்ணை கல்யாணம் பண்ணிக்க வேண்டியதானே? அது இப்போ முடியாது. உண்மையிலேயே அந்த பொண்ணுக்கு என்ன பிடிச்சிருக்கான்னு எனக்கு தெரிஞ்சாகணும். இல்ல எங்க ரெண்டு அப்பாக்களோட கட்டாயத்துக்காக என்ன கல்யாணம் பண்ணிக்க சம்மதிச்சிருக்கான்னு எனக்கு தெரியணும். என்ன ஆள் வச்சு அடிக்கிற அளவுக்கு எனக்கு எதிரி யாரு அதுவும் எனக்கு தெரியணும். அது வரைக்கும் நீ நானா நடிக்கணும். வேணாம்ப்பா. உனக்கு ஒண்ணு ஆகாம நான் பாத்துக்கிறேன். தயவு செஞ்சு இதை கொண்டு போய் உள்ளவே. ஹாய். ஹலோ பாஸ். How are you? Yes, thank you for your flower goalers. கள்ளநோட்டு வழக்கில் கைதான காசிநாதன் என்று விடுதலைன்னு பத்திரிகையில நியூஸ் கொடுத்தீங்களா? கொடுத்தோம், போட மாட்டேட்டாங்க. என்ன சொசைட்டி அது? உள்ளே போகும்போது ஃபர்ஸ்ட் பேஜ்ல நியூஸ் போடுறாங்க, வெளியில வரும்போது கண்டுக்க மாட்டேங்கிறாங்க. எப்படியும் மறுபடியும் உள்ளதான் போக போறீங்க, அப்ப போடுவாங்க. ஊர் உலகம் எல்லாம் எப்படி இருக்கும்? நிம்மதியா இருக்கு பாஸ். கவலைப்படாதீங்க, நான் வந்துட்டேன்ல, இனி ஒரு பயலும் நிம்மதியா இருக்க முடியாது. என்ன மேன், ஜூலை கரடி குட்டியை வேடிக்கை பார்க்குற மாதிரி பாக்குறீங்க? நான் இன்னைக்கு தான் புதுசா குடிக்கிறேன். எப்ப தானே குடிப்பேன். ஒண்ணுமில்ல முதலாளி, இந்த 7 வருஷத்துல ரொம்ப மாறிட்டீங்க. இங்கிலீஷ்ல இழுத்து இழுத்து பேசுறீங்க, பைப் வச்சு சிகரெட் குடிக்கிறீங்க, ஒரு மாதிரி தாடி வச்சிருக்கீங்க. ஆளே மாறிட்டீங்க. என்ன பண்றது, உள்ளே 2 ஃபாரினர்ஸ் கூட வச்சிருந்தானுங்க, ஸ்மக்லர்ஸ். அவங்களோட பேசி பேசி தமிழ் கொஞ்சம் கட் ஆயிருச்சு, இங்கிலீஷ் கொஞ்சம் ஏட் ஆயிருச்சு. பட் நம்ம லாங்குவேஜ் புரியுதுல்ல. மேட்டர் தெரியுமா? வெளியில விட உள்ள எல்லா வசதியும் இருக்கு மேன். சிகரெட் தரோம், சிக்கன் தரோம், சிக்கலான நேரத்துல சிந்திக்கிறதுக்கு ஃபாரின் ட்ரிங்க்ஸ் தரோம். இதெல்லாம் எப்படி ஜெயில விடுவாங்க பாஸ்? பாஸ் மேல நம்பிக்கை இல்லையா உனக்கு? பக்கத்து செல்ல 2 அரசியல்வாதிகள் ஊழல் வழக்குல உள்ள வந்திருந்தாங்க. அவங்களுக்கு ஆபீசர்ஸ் கொண்டு போய் கொடுப்பானுங்க, அவங்களை மிரட்டி நான் பிடிக்குவேன். விஷயம் தெரியுமா உனக்கு? உள்ள போய் 7 வருஷத்துல நான் ஜெயிலுக்குள்ள பெரிய தாதாயிட்டேன். தாதாவா? எஸ். வரும்போது 2 பேர் பேப்பர் வாங்கிட்டு வாங்க. எதுக்கு பாஸ்? என் ஜெயில் வாழ்க்கை பத்தி புக் போடணும். அது இருக்கட்டும், அந்த பிச்சு இருக்கானே விஸ்வநாதன் நாய் எப்படி இருக்கான்? யார் உங்க அண்ணனா? அவர் நீங்க தம்பிங்கன்னு மறந்துட்டார் பாஸ். டேய், பிளட் ரிலேஷன்ஷிப்பை பத்தி என்கிட்ட பேசாதே. என்னைக்கு மேல எஃப்ஐஆர் போட்டாங்களோ அன்னைக்கு அவனுக்கு எனக்கு இருந்த பந்தோ பாசம் எல்லாம் கட்டாயி போச்சு. நான் ஜெயில இருந்து வந்ததை அவனை மர்டர் பண்றதுக்கு தான். நான் ஸ்ட்ரைட்டா மர்டர் பண்ண மாட்டிக்குவேன். அதுக்கு தான் உங்களை யூஸ் பண்ணலாம். நான் பிளான் தரேன், நீங்க அவனை மர்டர் பண்ணிருக்கோம். பண்ணிருவீங்களே? அது வந்து என்ன மேன் முழிக்கிறீங்க? பண்ணிருவீங்களே? செஞ்சு முடிச்சிடும் பாஸ். வெரி குட், வாங்கோ. என்ன பாஸ், இன்னும் உங்களுக்கு கூச்சம் போலையா? ஜெயிலுக்குள்ள போய் 7 வருஷமா மாறாத பழக்கம் இதுதான். என்ன தொடாதே. தொடாதே. சூப்பரண்டே ஜெயிலுக்குள்ள இடுப்பு மேல கை போட்டு அடி வாங்கினா தெரியுமா? பெரிய தாதாங்கறீங்க, இதுல வீக்கா இருக்கீங்க. வீக்னஸ் வெளியில சொல்லாத மேன். போய் மர்டர் பண்ணிட்டு வா. பாஸ், அடுத்த தடவை வரும்போது விஸ்வநாதன் செத்தாங்கிற செய்தியோட வர பாஸ். கணேசன் கொடுத்தாச்சு. குளிக்க வர முதலாளி பைப்பை தொட்டாண்டா, சாக்கடிச்சு அவுட். பிளான் சக்சஸ். தண்டனக்கா இன்னைக்கு முதலாளி இரு. எங்க போற? குளிக்க போறேன். இங்க குளிக்க கூடாது. யோ, என் ரூம்ல தண்ணி வரல, நான் இங்க தான் குளிக்கணும். யோ, இது முதலாளி ரூமியா? நீ என்ன பாத்ரூம் வாட்ச்மேனா? உனக்கு இங்க என்ன வேலை? கோ. இங்க பாரு, குளிக்கணும்னா மாப்பிள்ளை ரூம் காலியா இருக்கு, அங்க போய் குளி. எவன் அவன் மாப்ள? ஏய் டேமேஜர், என்ன தம்பி கிட்ட தகராறு பண்றீங்க? முதலாளி உங்க ரூம்ல குளிக்க போறானா? முதலாளி, நீங்க தானே சீக்கிரம் வெளியே போகணும். நீங்க என் ரூம்ல தண்ணி வரல, நான் இங்க குளிச்சுக்கிட்டா? இப்ப பாத்ரூம் யூஸ் பண்ணிக்கிறேன்னு சொல்லுவேன். நாளைக்கு ரூம்ல மூட்டை பூச்சி கிடைக்குது, என் ரூம்ல வந்து படுப்பேன். உன் பாக்கெட்ல பணம் இல்ல, என் பாக்கெட்ல பணம் எடுப்பேன். செத்துன என் பொண்டாட்டியே படுக்கிறது மட்டும் தான் என் ரூம்ல. இதெல்லாம் என் முன்னாடி சொல்லி. ஆனா பாத்ரூமுக்கு அவர் ரூமுக்கு போயிருவா தெரியுமா? வாட் ஃபேமிலி இஸ் திஸ்? கெட் அவுட், கெட் அவுட். சரி முதலாளி. முதலாளி குளித்தான போறீங்க? இல்ல, சாங் ரெக்கார்டிங். அம்மா துண்டு டை வச்சு துள்ற நீ. ஏய், என்ன திடீர்னு லைட் ஆஃப் ஆகுது? இந்த லைன் மட்டும் எப்பவும் இப்படிதாங்க முதலாளி, அடிக்கடி பியூஸ் போயிடும். அது எப்படி? நான் ஒரு விஞ்ஞானி இந்த வீட்டு இருக்கும்போது பீஸ் போலாம். எங்க பாத்துறேன். என்ன சத்தத்தையே காணா? ஒருவேளை தொட்டதும் சத்தம்லாம் போயிட்டானோ?
இன்னும் என் பாத்ரூமுக்கு முன்னாடி நின்னு என்ன பண்ணிட்டு இருக்க நீ? முதலாளி உங்களுக்கு ஒண்ணும் ஆகலையா? பாத்ரூமுக்குள்ள என்னென்ன ஆகணுமோ அதெல்லாம் ஆகி சுத்தமா குளிச்சிட்டு வந்திருக்கேன். அது இல்ல, ஹீட்டர் போட்டு தானே குளிச்சீங்க. ஏன் இந்த குளிர்ல பச்சை தண்ணியில குளிச்சு ஜன்னி வந்து என்னை சாக சொல்றியா? அப்போ ஒண்ணும் ஆகலையா? என்னடா ஆகலியான்னு இருக்க? வர வர இந்த வீட்டுல நீ பைத்தியக்கார மாதிரி பேச ஆரம்பிச்சிட்ட. கழுத்துல இருக்கிற டைய புடுங்கிட்டு உன்னை சங்கிலியில கட்டி வச்சாதான் சரியா வருவேன். மென்டல் ஃபெலோ. ஜிடி நாயுடு மாதிரி நான் ஒரு விஞ்ஞானி இந்த வீட்டுல இருக்கிறதுனால எல்லா வேலையும் ஒழுங்கா நடக்குது. கரெக்டா தானே கனெக்ஷன் கொடுத்தேன். எப்படி சாக்கடிக்காம போச்சு? டேய், பிளான பத்தி யோசிக்காம என்னடா பொக்கே தூக்கிட்டு வர? இதுதான் பிளான். இதுல பிளானா? நீ நினைக்கிற மாதிரி இது ஃப்ளவர் பொக்கே இல்ல, பின்ன பாம் பொக்கே. பாம் பொக்கையா? எங்க? இங்க பாரு. பாம். முதலாளி குளிச்சிட்டு வர நேரமாச்சு. அவர் ரூம்ல இந்த பாம்பை வைக்க போறோம். இன்னி 5 நிமிஷம் முதலாளி பீஸ் பீஸ் ஆக போறாரு. சூப்பர் ஐடியா. வா. டேய், இதான் முதலாளி பட்டு. இங்கே வை வெடிக்கட்டும். டேய், முதலாளி வராரு, ஓடிடு. ஓப்போ. பொக்கே எப்படி யூஸ் பண்றதுன்னு தெரியல. பெட்ல கொண்டு வந்து பொக்கே வச்சிருக்கானுங்க. ஆல் ரைட், இத நம்ம லவ்வுக்கு யூஸ் பண்ணுவோம். இன்னும் 4 நிமிஷத்துல வெடிக்க போகுது. மீனா கண்ணு, டேக் இட். எனக்கு இது பொக்கே. எத்தனை நாளைக்கு தான் நம்ம காதுல ஊட்டி குளில மறைச்சு வச்சுட்டே இருக்கிறது? நீ தான் கண்டுக்கவே மாட்டேங்கிற. நான் என்னங்க பண்றது? முதலாளி 24 hours கூடவே இருக்கணும்னு சொல்றாரு. யாரு, எங்க மாமா ஓல்டு மேனா? கல்யாணம் பண்ற வயசுல பொண்ணை வச்சிட்டு கட்டிக்கு போற மாப்பிள என்னையும் வச்சிட்டு உன்கிட்ட ரவ் சுடுறானா? ஏய் மாமா, வடியா வடியா. ஏய் டேய், என்னமோ சத்தம். அந்த ஆளு ஏதாவது கத்திட்டு இருப்பான். இன்னும் 3 நிமிஷம். ஐயோ, கத்தாதீங்க, முதலாளி வந்துற ஏன் போறாரு. நீ பயப்படுற? அவருக்கு தெரிஞ்சா வேலை போயிடும். அப்புறம் எப்படிங்க லவ் பண்றது? தட் இஸ் கரெக்ட். கொஞ்ச நாளைக்கு நம்ம லவ்வ அண்டர் கிரவுண்ட்லயே வச்சுக்கோ. இந்தா, இது நீ கொண்டு போ, அவன் கண்ணுல பட்ட போகுது. மீனா கம். ஹாய் ஹாய் ஹாய். இன்னும் 3 minutes. மீனா, மீன் என்னது பொக்கே? அது வந்து வந்து உங்களுக்கு தான் சார் கொண்டு வந்தேன். எனக்கா? நீ எப்பவும் மனச ஃபைல வச்சு மறைச்சுக்குவியே, இன்னைக்கு என்ன ரொமான்டிக் மூடு? போங்க சார், எனக்கு வெக்கமா இருக்கு. வெக்கத்தை கண்ட்ரோல் பண்ணுமா, எனக்கு ஹார்ட் அட்டாக் வந்துரும் போல இருக்கு. உங்களுக்கு ரொம்ப தான் குறும்பு சார். வெக்கப்படுற வயசு தான், ஆனா வெக்க ஒரிஜினல் தானா? விஸ்வநாதா, உன்னுடைய வலையில் கூட சில மீன்கள் விழுகுதுடா. ஃப்ரை பண்ணே. இன்னும் 2 minutes. மீனம்மா மீனம்மா உன் கண்கள் மீனம்மா. ஏய் மாமா, திரும்ப. ஏய் திரும்ப. என்னது பொக்கே? ஏது மீன்ஸ்க்கு. என்னது மீன்ஸா? ஐ மீன் உங்களுக்கு மாப்ள. எனக்கா? எனக்கு எதுக்கு? என்னமோ தோணுச்சு மாப்ள. நீ வாங்கின எங்க விலையை சொல்லு பாப்போம். மாப்ள, நம்ம ரேஞ்சுக்கு இதுக்கெல்லாம் விலை கட்டிருக்க முடியுமா? 100 ரூபா கொடுத்தேன், மீதி டிப்ஸா வச்சுக்கிடான்னு அவனுக்கே கொடுத்துட்டேன். டிப்ஸ் நீ கொடுத்த? கங்க்ராச்சுலேஷன். வெல்கம் மாமா. அவகிட்ட இருந்து பொக்கை புடிக்கிட்டு வந்து என் கையில கொடுத்துட்டு என்ன கப்சா அடிக்கிறான் பாரு முழியாங்கண்ண. டே முழியாங்கண்ணா, இதே மாதிரி பொக்கையில ஒரு பாம்பை வச்சு அத உன் கையில ஒரு நாளைக்கு கொடுத்து அது வெடிச்சு செதறி சின்ன பின்னமானா தாண்டா எனக்கு மீனாவுக்கு நீ இடைஞ்சலாவே இருக்க மாட்டேன். ஏய் இங்க வா, இத கொண்டு போய் அம்மா கிட்ட கொடு. இன்னும் ஒரே நிமிஷம், அதாவது 60 செகண்ட். நல்லா இருக்கே. எங்க கொண்டு போற? அம்மா ரூமுக்கு. யார் கொடுத்தது? மாப்பிள்ள சார். ஓஹோ, அப்படி போதாக்கத. நானே கொண்டு போறேன், நீ போ 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 போ. ஃப்ராடு, ஆட்டோ கடிச்சு மாட்டோ கடிச்சு கடைசியில நம்மாலேயே கடிக்க பாக்குறீ நீ. நானே கிடைக்கிறேன். இன்னும் 30 seconds. பூவே பூவே. ஹாய் டார்லிங். ஏய், டேக் இட். வாட்ஸ் திஸ்? புக்ஸ். இந்த பூக்களுக்காக நான் கண்ணா பின்னா அலைஞ்சு தோட்டக்காரனுக்கு தெரியாம பறிச்சுட்டு வந்திருக்கேன். இதுல கலர் கலரா பூத்திருக்கே பூ. இதெல்லாம் வெறும் ஃப்ளவர்ஸ் இல்ல, என்னுடைய ஹார்ட் பீசஸ். ஐ லவ் யூ. I hate you. I love you. 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 I hate you. I hate you. I love you. haha பாத்தியா, மனசுல இருக்கிறது வாயில வந்துருச்சு. Take it. You. Yes, me. Take it. 10 seconds. என்னடா இது? அலாவுதீன் அற்புத விளக்கு மாதிரி சுத்தி சுத்தி வந்துட்டே இருக்கு. 6. காசு கொடுத்து வாங்கியிருந்தா காரியம் முடிஞ்சிருக்கும். 3 ஓசியில வந்ததானே சனியை ஒளியட்டும். 1 Flash. நியூஸ் படிக்கிறியா? நாளைக்கு விஸ்வநாதன் மரணம்னு பேப்பர்ல நியூஸ் வரும், அதை நாங்க படிக்கிறோம். பாஸ், இதுக்கெல்லாம் நீங்க வரணுமா? நாங்க பார்க்க மாட்டோமா? நீங்க பார்த்ததை இவ்வளவு நாளா நான் பார்த்துட்டு இருந்தேனே. இப்ப நான் அவனை சுடுறேன், அதை நீங்க பாருங்க. துப்பாக்கி கொடு. நேடா, அது அடி பம்ப் மாதிரி இருக்கு. பாஸ், இது சாதாரண துப்பாக்கி இல்ல, வெள்ளக்கார கண்டுபிடிச்சது.
துப்பாக்கியே வெள்ளக்காரன் கண்டுபிடிச்சதுதான். நாம கண்டுபிடிச்சா இட்லி தோசை வடா. பாஸ் இதுல என்ன ஸ்பெஷாலிட்டினா நீங்க சுட்டீங்கன்னா சத்தம் வராது. சைலன்ஸ் சார். குட் பாய். சுடுங்க சுடுங்க. ஏய், என்ன முடிங்க? என்ன மேன் புகை விடுது? இது துப்பாக்கியால ரயில் இன்ஜினா? இல்லங்க துப்பாக்கி தான். இந்த தோட்டம் மிஸ் ஆயிருச்சு, அடுத்த தோட்டம் வெடிக்கும் பாருங்களேன். என்ன பின்னாடி வெடிக்குது? என்ன மேன் ரிவர்ஸ்ல சுடுது? பாஸ் ஏதாவது அடைச்சிருக்கோம் கொடுங்க, நான் நீ பார்த்தேன். என்ன மேன் பாக்குறது? 7 years ஜெயிலுக்குள்ள சூப்பரண்டோட AK-47 நான் தான் டெய்லி க்ளீன் பண்ணுவேன். நானே பாக்குறேன். எக்ஸ்கியூஸ் மீ சார், எஸ். நம்ம ஃபேக்டரி டீ கிரைண்டிங் மிஷின் விஷயமா BHE ல இருந்து கொட்டேஷன் வந்திருக்கு. நீங்க பார்த்து ஓகே பண்ணிட்டீங்கன்னா ஃபார்வர்ட் பண்ணிடலாம். பிளடி ஃபுல். நான் MD. இந்த சில்லி மேட்டர்ல என்கிட்ட கொண்டு வரணுமா? போவேன். எவ்வளோ அது? அடே கட்டியாட போறவனே ஏண்டா? தம்பி தம்பி. மாமா மாமா இவங்கள தேடிட்டு இருந்தேன். எங்க மாமா போயிருந்தீங்க? வாங்க மாமா. ஏன் ஓடுறீங்க மாமா? டேய் டாடி, என்ன ஆபீஸ்ல உட்கார்ந்து டிவி பார்த்துட்டு இருக்க? சார் இது கம்ப்யூட்டர் சார். கம்ப்யூட்டரா? டேய் எனக்கு தெரியாது, நான் MD. வேலை பாறா. ஐயோ என் மாமா யாரோ ஐயோ என் மாமா பஞ்சு முட்டாயி என் மாமா பஞ்சு முட்டாயி ஐயோ என் மாமா பஞ்சு முட்டாயி பாத்து போயா. சைக்கிள் வர்றது கணக்கு தெரியல. யோ யோ என் சைக்கிள்யா? யோ என் சைக்கிள் எங்க? தம்பி யோ 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 சைக்கிள் என் சைக்கிள் பிரேக் இல்லையா? பிரேக் இல்லையா? ஐயோ பாஜு கோட்டு குடு. என்ன மென்டலா? சரக்கு அனுப்புறதா? சுத்த கிறுக்கு நகரிய. முதல்ல பழைய பேலன்ஸ் அனுப்பி 20 லட்சம் ரூபாய், அப்புறம் பார்க்கலாம். டிசிப்ளின். ஐ நீட் டிசிப்ளின். எனக்கு டிசிப்ளின் தான் முக்கியம். எனக்கு டிசிப்ளின் இல்ல யாரும் மன்னிக்க முடியாது. நான் யார் தெரியுமா? கர்னல் சந்திரசேகரோட சன். கன் எடுத்து டிஷும் டிஷும். ராஜா பா எப்போ வந்தீங்க? ஓ வந்தீங்களா பா? யூ இடியட். ஏன்டா என்ன பார்த்து பயந்து ஓடி வந்த? யாரு? நீதான். எப்போ? இப்போ நோப்பா காலையில 8:30 மணில இருந்து இங்கே தான் உட்கார்ந்துட்டு இருக்கேன். போய் சொல்லாத. வேணும்னா இத கேட்டு பாருங்க. கரெக்ட் சார். எங்க MD போய் சொல்ல மாட்டார். கரெக்ட்டா 8 o'clock எல்லாம் ஆபீஸ் அட்டெண்ட் பண்ணிடுவார். நீங்க வேற யாரையோ பார்த்துட்டு சொல்றீங்க. ஆமா நீ யார் மேன்? டிரைவர். டிரைவர்? எஸ். சை கட்டிட்டு இருக்க? எங்க MDக்கு இப்படி இருந்தா தான் சார் பிடிக்கும். ராஜா பா டாடி கிட்ட ஒரு வார்த்தை கூட சொல்லாம ஓடி வந்துட்டியே. சொல்லிட்டு வரலாம்னு பார்த்தா நீங்க விட மாட்டீங்களேப்பா. ஏன்பா இப்படி எல்லாம் பேசுற? என் மனசு கஷ்டப்பட்டது எனக்கு தான்பா தெரியும். டேய் பா எதுக்குடா இவ்வளவு ஸ்வீட்? நல்லா இருக்கேப்பா. டேய் இது வந்து எந்தில இது இன்னைக்கு டிரைவரோட பர்த்டே. நான் வேண்டாம் சொன்னேன், கேட்காம இங்க கொண்டு வந்து வச்சிருச்சு. நல்லா இருக்குமே கொஞ்சோண்டு வச்சிருக்கேன் அவ்வளவுதான். Stop it. நீ என்ன சொன்னாலும் சரி, நீ டயட் கண்ட்ரோல் மீறி இருக்க. இன்னும் ஒரு வாரத்துக்கு உனக்கு அருகம்புல் ஜூஸ் தான். உன்னை கண்டிப்பா வளர்க்கறதுக்கு ஆள் இல்ல. அதனாலதான் உன் இஷ்டத்துக்கு காட்ட பண்ணிட்டு இருக்கேன். ஏண்டா இடியே அந்த விஸ்வநாதன் உனக்கு செல்லம் கொடுத்து கெடுத்து வச்சிருக்கா. முன்னே இரு வர. மிலிட்டரி மிலிட்டரி எப்படா வந்த? இப்பதான்டா வந்தேன். நான் வரேன்னு உனக்கு போன் பண்ணா வேண்டாம் தடுத்துட்டே இருப்பேன். அதனாலதான் சர்ப்ரைஸா வந்துட்டேன். வா, அதுக்காக ட்ரெஸ் எல்லாம் ஏன் இப்படி இருக்கு? அந்த கூத்த ஏன்டா கேக்குறேன்? வர வழியில என் மகன் ராஜா மாதிரி ஒருத்தனை பார்த்தேன். ராஜா நினைச்சு துரத்திட்டே இருந்தேன். கடைசியில இங்க வந்து பார்த்தா என் மகன் ரொம்ப சின்சியரா வேலை பார்த்துட்டு இருக்கா. ஏன் ட்ரைனிங்டா? வேற எப்படி இருப்பாரு? கிழிச்ச என்னத்தடா ட்ரைனிங் கொடுத்த? ஆபீஸ் மாதிரியா வச்சிருக்கானுங்க. டீக்கடை விட கேவலமா வச்சிருக்கானுங்க. லெஃப்ட் அண்ட் ரைட் வாங்கிட்டேன் தெரியுமா? வந்து ஆரம்பிச்சியா? இப்பதான் மாப்பிள்ளை ஒரு வழியா சமாதானப்படுத்தி வச்சிருக்க. எல்லாத்தையும் கெடுத்துட்டு போல இருக்கு. நீ இங்க இரு. ஓவரா கத்தாதர் சொன்னா கேக்குறிய நீ? மாப்பிள்ளை இனிமே நான் ஊர்ல இருக்க முடியாது. டிக்கெட் போடு. ட்ரெயினோ கப்பலோ பிளைட்டோ எது அடிச்சாலும் போடு. மாப்பிள்ளை நான் ஒருத்தங்க இருக்கும்போது நீங்க ஊரை விட்டு போக முடியுமா? போகத்தான் விட்டுருவேன். மாமா நான் இந்த ஊட்டியில் இருக்கணும்னா எங்க அப்பா முதல்ல ஊட்டியில இருந்து துரத்தி விடுங்க. மாப்பிள்ளை ஒப்ப இப்பதானே வந்திருக்கேன். 2 நாள் எப்படியாவது சமாளிச்சு அனுப்பிச்சிடுறேன். டிரைவர் கார் எடுத்து போறோம். தோ டிரைவர் நீங்க என்ன பண்ற? காரு டேபிள் கடையிலையா? இல்ல கார் சாவி கீழே விழுந்துச்சு, எடுக்க போறேன். பிச்சோ என் மகன் ரொம்ப வருத்தப்பட்டானா? பின்ன பேச்சே வர மாட்டேங்குது. ரொம்ப அப்செட் ஆயிட்டாரு. தப்பு தான்டா. வந்ததும் வராதுமா அவனை இப்படி எல்லாம் திட்டி இருக்க கூடாது.
நான் போய் சாரி கேட்டுக்கிறேன். எதுக்கு? உன்னை பார்த்தாலே மூட் அவுட் ஆயிருவாரு. வீட்டுக்கு நட. மிலிட்டரி டிசிப்ளின். தப்பு செஞ்சுட்டா மன்னிப்பு கேட்கணும். வா. சைலண்டா கேட்கணும், வாயை திறக்காம கேட்கணும். மாப்பிள ராஜா, ஏதோ ஆத்திரத்துல திட்டாம்பா, கோவிச்சுக்காதப்பா. டேய், எதுக்கு வளவளன்னு பேசிட்டு இருக்க? மன்னிப்பு கேளு. சாரிடா, சாரி. அப்பா, வேலையெல்லாம் முடிஞ்சதுக்கு அப்புறம் சீக்கிரமா வீட்டுக்கு வந்துறேன். டிரைவர், நீ எதுக்கு இன்னும் மசமச நின்று இருக்க? சீக்கிரம் மாப்பிளை கூட்டு வீட்டுக்கு வா. வரம்பா. என்ன மேன், எல்லாம் ரெடியா? எல்லாம் ரெடிங்க. உட்கார் வா. என்னடா என் பையனை காணோம்? டேய், அவன் தேனி மாதிரி சுறுசுறுப்பா சுத்திட்டு இருந்தான்டா. நீ ஊர்ல இருந்து வந்த, அப்படியே தேவாங்க மாதிரி சுணங்கி போய் ரூமுக்குள்ளே கிடக்கான். ரூமுக்குள்ளே இருக்கா? ஆமா. டேய் ராஜா, டேய், ஏன் இப்படி கத்துற? இப்பதான் தெரியுதா அவன் ஏன் வரலன்னு? நான் போய் கூட்டு வரேன். வா. மாப்ளைஸ், அன்னைக்கே வீட்டு விட்டு ஓடி போயிரேன்னு சொன்ன, நீ தான் கூட்டி வந்து இருக்க வச்ச. இப்ப ரெண்டு பேரும் வம்பு மாட்டிட்டோம்ல. இருக்கிற சீக்கிரம் பத்தி யோசிக்காம இப்படி புலம்பிட்டு இருந்தா எப்படி? என் அப்பனை சமாளிக்க ஒரு ஐடியா கொடுப்பியா? அப்படிவா வலிக்கு. இப்போ ஒண்ணு கெட்டு போயில. நான் தான் உண்மையான ராஜா, நீ ஒத்துக்க. ரெண்டு பேரும் எஸ்கேப் ஆயிடலாம். என் அப்பனோட துப்பாக்கி சமாச்சாரம் உனக்கு தெரியாது. வந்துட்டாப்பா தாடி. மாப்ள, மாப்ள, என்ன சாப்பிடாம இங்க வந்து உட்கார்ந்துருக்கீங்க? மாமா, எனக்கு பசி இல்ல மாமா. மாப்ள, நீங்க ஏன் அங்க சாப்பிட வர மாட்டீங்கிற உண்மை எனக்கு தெரிஞ்சு போச்சு. ஏய், தெரிஞ்சு போச்சாப்பா. கொப்ப மேசக்காரங்க உட்கார்ந்து கண்ணா பின்னான்னு கத்திட்டு இருக்க, அதனால தானே வர மாட்டேங்கிறீங்க? அதெல்லாம் இல்ல மாமா, உண்மையிலேயே எனக்கு பசிக்கல. வாங்க மாப்ள. நான் வரணும்னா டிரைவரும் கூட வரணுங்க. அது எதுக்கு? நாங்க ரெண்டு பேரும் க்ளோஸ் ஆயிட்டோம்ங்க. இவன் வர முடியாது, இவனுக்கு வயிறு சரியில்லை. மாமா, டிரைவரும் நானும் வெரி அட்டாச். அவர் சாப்பிட்டா தான் நானும் சாப்பிடுவேன். உனக்காக மாப்பிள பட்டி கிடக்க முடியுமா? வாயா. எங்கேயா போற? பூச்சட்டியை அழகா வச்சுட்டு வரேன். அவரு தனியா நிறைய சாப்பிடுவாரு. தனியா நான் சாப்பிட்டு பழக்கில்ல மாமா. என்னையா உங்களோட தொல்லையா போச்சு? மாப்பிளைக்காக எல்லாரும் அங்க வெயிட் பண்ணிருக்காங்க. மீசக்கார வேற கத்திட்டு இருக்கேன். வாங்க மாப்பிள. வாங்க டிரைவர், வாங்க. மாப்பிள, திடீர்னு உங்களுக்கு இன்னைக்கு என்ன ஆச்சு? கொப்ப என்ன புளியா? கடிச்சா போடுவேன். உட்காருங்க மாப்பிள. ஏன்டா நிக்கிற? உட்கார்றா. என்னடா பாக்குற? டிரைவர் சரிக்கு சமமா உட்கார்ந்து சாப்பிடறானு பாக்குறியா? நம்ம மாப்பிள பெரிய கம்யூனிஸ்ட் ஆயிட்டார்ல. நம்ம வீட்டுல தொழிலாளி முதலாளிங்கிற வித்தியாசமே கிடையாது. ஓஹோ, இங்க வந்து கட்சியில ஆரம்பிச்சிட்டியா? ஐயே, உன்னுடைய தொல்லை தாங்க முடியலையே. இது என்ன மிலிட்டரி காமன் நினைச்சிட்டியா? டைனிங் டேபிள்ரா. நான் சிக்கன் உடம்புக்கு சூடு சொல்லிருக்கல. ஏன்டா ராஸ்கல், இங்க வந்து டயட் கண்ட்ரோல் விட்டுட்டியா? டேய், சாப்பிடுறா. போறதுல தண்ணி எடுத்து குடிய. போதும்டா. யூ டர்ட்டி ஃபெலோ. ஐயோ, உன்னுடைய தொல்லை தாங்க முடியலையே. நீ மிலிட்டரில தான் ஒத்துப்பிட்டா. நீ வாய போறா. அவன் கொஞ்ச நாள் இருந்ததுல சலம் கொடுத்து ரொம்ப கடுத்து வச்சிருக்க. கண்டபடி ரோஸ் பண்ற, கண்டதை சாப்பிடுறான். உடம்பு எழுத்துக்காக இனிமே நீ ஒரு நிமிஷம் கூட ஊட்டில இருக்க கூடாது. இமிடியேட்டா மெட்ராஸ் கிளம்பு. எனக்கு டிசிப்ளின் தான் முக்கியம். டிசிப்ளின் இல்லாத புள்ள எனக்கு தேவையில்லை. இந்த மெட்ராஸ் போய் அருகம்புல் பாவக்காய் கொடுக்கல. ஏய், அழுதுட்டா சுட்டு சும்மா இருக்க மாட்டியா? பாருப்பா, ரெண்டு பேரும் அழுகுறாங்க. டிரைவர் தம்பி, மாப்பிள அவங்க அப்பா கடிக்கிறனால அழுகுறாரு. நீங்க ஏன் அழுகுறீங்க? பாச்சு, வைடல் போப்பா. இவ்வளவு நாள் விஸ்வநாதன் சமாளிச்சேன். இப்ப இடையில உங்க அப்பா வந்து போட்டான். ரெண்டு பேரும் என்னால சமாளிக்க முடியல. நீ என்ன சொல்லி கூட்டு வந்த? அந்த பொண்ணு உன்னை லவ் பண்ண வரைக்கும் இந்த வீட்டுல நடிக்க சொன்னேன். நடிச்சேன். இப்பதான் அந்த பொண்ணு லவ் பண்ணதுல போய் உண்மையை சொல்லிட்டு. அண்ணா, உங்களை கொலை பண்ண வந்தவங்களை கண்டுபிடிக்க வேண்டாமா? எது என்ன கொலை பண்ண வந்தானா? ஒண்ணு. ஓ ஆமா ஆமா, அவனை நீ கண்டுபிடிக்கிறதுக்குள்ள இவனுக்கு ரெண்டு பேரும் என்ன கண்டுபிடிச்சு கொன்னே போடுவானுங்க. நான் போறேன்ப்பா. அப்போ இந்த ஆடம்பர வாழ்க்கை உனக்கு வேண்டாமா? வேண்டவே வேண்டாம். நிம்மதியா சோறு திங்க முடியலப்பா. நான் போறேன்ப்பா. பாச்சு, பாதி கிணத்து ரெண்டு பேரும் தாண்டிட்டோம். மீதி கிணத்து நீ ஒருத்த மட்டும் தாண்டு. நான் இங்கிருந்து போயிடுறேன். நான் உங்களுக்கு தம்பி மாதிரி. தம்பி மாதிரி இருக்கிறேன் இருக்கிறேன் இருக்கிறேன். தில்லானா தில்லானா நீ தித்திக்கின்ற தே. மிலிட்டரி கூட சொல்லுறானா? சார், நீங்களா? ஐ அம் சாரி. இது ஓருமா?
நான் என் மகன் தங்கியிருக்கான்னு நினைச்சேன். உங்க பையன் அங்கே இருக்காரு சார். அப்படியா? ஓகே, குட் நைட். குட் நைட்டா? குட் நைட். குட் நைட். குட் நைட். பாய். பாய். இவன் என்னத்த பார்ல போய் துப்பாக்கி எடுத்து சுட்டுருக்க போறா? காக்கா குருவி கூட சுட்டுருக்க மாட்டான். ஐயோ நல்லா சமத்தா படுத்துக்கூடா. நான் மீனுவை பார்த்துட்டு வந்துடுறேன். ஹேய், மீனம்மா அதிகாலையிலும் அந்தி மாலையிலும் உன் ஞாபகம். ஓ, இன்னைக்கு மீன்ஸ்க்கு எல்லா பையிலும் அப்ளிகேஷன் போடுறானுங்களே, விடக்கூடாது, பாத்துக்கிறேன். அதிகாலையிலும் அந்தி மாலையிலும் உன் மாமா, ஞாபகம். மாமா, என்ன மாமா மிட் நைட்ல உங்களுக்கு என்ன மாமா இங்க வேலை? மாப்ள உங்களுக்கு குட் நைட் சொல்லாண்டு வந்தேன். என் ரூம் அங்கல்ல மாமா இருக்கு. இது உங்க ரூம் இல்லையா? ஓ, இந்த ரூம்ல யார் இருக்காங்கன்னு உங்களுக்கு தெரியாது இல்லைங்க மாமா? தெரியாது மாப்ள. சரிங்க மாமா. குட் நைட். குட் நைட். குட் நைட். குட் நைட். சத்தம் இல்லாமல் துளைந்தான் விஸ்வநாதன். டேய், என்னடா பேய கண்ட மாதிரி இப்படி கத்துற? நீங்க இங்க நான் அங்க. என்னடா அங்க இங்க? அங்கதான் ஒருத்த மாப்பிள்ளைங்கிற பேர்ல கழுத்து இருக்கிறான். ஆமா, இந்நேரத்துல ரூம்குள்ள என்ன பண்ணிட்டு இருக்க? வந்து வந்து என்னடா இது கத்தி? ஏடா மொன்ன கத்தி வச்சிருக்க? நல்ல கத்தி வச்சு கூடாது. தூ. போ போய் படுவோ. மனுஷன் நிம்மதியா ஒரு குட் நைட் சொல்ல முடியல. ஸ்டூபிட்ஸ். இன்னைக்கு ஃபுல் நைட் மீன்ஸ்க்கு நம்ம தான் காவல். வரட்டு இன்னைக்கு எவனாவது வந்து என்கிட்ட குட் நைட் சொல்லிட்டு இன்னைக்கு போலி போட்டுறோம் அவனுங்கள. எங்கடா வந்த? குட் நைட் சொல்லலாம்னு வந்தேன். யாருக்கு? உங்களுக்கு தான். இதுக்கு முன்னால் நீ எனக்கு குட் நைட் சொல்லிருக்கிறியா? இல்ல, இன்னைக்கு மட்டும் எதுக்கு சொல்ல வந்த? ஏதோ சொல்லும் போல தோணுச்சு. என்னடா நானும் பாத்துட்டு இருக்கிறேன், எல்லாரும் இன்னைக்கு வந்து குட் நைட் சொல்லிட்டு இருக்கீங்க. இந்த வீட்ல இன்னைக்கு சொல்றேன், யாரும் குட் நைட் சொல்லக்கூடாது, எல்லாரும் குட் மார்னிங் தான் சொல்லணும். ஏன் குட் நைட் சொன்னா என்ன? கேள்வி அட கேக்குற கேள்வி ஓடி போயிடலாம். வாங்கடா, டேய் வாங்கடா, வாங்கடா, இன்னைக்கு எவன் வந்தாலும் சரிடா. அம்மா, என்ன உட்கார்ந்துட்டீங்க? இந்த குளிர்ல நம்மால ஜாக்கிங் வர முடியாது. இது ஒரு குளிரா? என்ன இது குளிராவா? வாங்க. உனக்கெல்லாம் வெறும் பனி பத்தாது, பனி புயலே அடிச்சாதான் நீ எல்லாம் சாய்வ. அட உடே. இன்னும் 100 அடி ஓடுன எனக்கு சங்குதான். bloody old man. You know one thing, நான் ஆர்மில இருக்கிறப்போ காஷ்மீர் பார்டர்ல விடியங்காத்த 4 மணிக்கு ஜாக்கிங் போவேன். டேய், பாகிஸ்தான்கார பாம்பு போட்டிருப்ப, பயத்துல இருந்து ஓடி இருப்ப. ஆமா, நீ என்னமோ பெரிய தியாகம் பண்றதுக்காக மிலிட்டரி சேர்ந்த மாதிரி பேசுற. ஒப்பங்கிட்ட அடி தாங்க முடியாம ஓடி போய் மிலிட்டரி சேர்ந்தவன் தான் நீ. ஆமா, நீ அங்க சார்ஜன் தானே? ஏன்டா பர்சனல் கலர? வாட் பாஸ், என்னாச்சு? அவர் தள்ளி விட்டாரா? பாஸா? சும்மா செல்லமா கெட் அப். குட் மார்னிங். நீயேடா? ஏண்டா, இந்த ஊட்டி குளிர்ல நாங்கெல்லாம் நுரையீரல் நடுக்க நொங்கு நொங்குன்னு ஓடிட்டு இருக்கோம். உனக்கு சைக்கிளிங் கேக்குதா? எல்லாம் ஜாக்கிங் போறீங்க, நான் சைக்கிளிங் போறேன். எஸ், லிட்டில் ஃபார்வர்ட். அப்படியே போ, மேட்டுப்பாளையம் வரும், அங்க உருளைக்கிழங்கு லாரி நிக்கி, ஏறி ஓடி போயிடுறா. ஐயோ, எங்க போய் விழுக போகுதோ? சவால் விட்டு கிணத்துல கை வச்சு உட்கார்ந்தா என்ன அர்த்தம்? பணம் இல்லைன்னு அர்த்தம். நீ தான் எனக்கு ஹெல்ப் பண்ணும். எப்படிப்பா ஹெல்ப் பண்றது? 5-10 பரவாயில்ல, டிடிஆர் வேஷம் போட்டு போற வரவங்க புடிங்கி கொடுக்கலாம். நீ விட்டுருக்கிற சவாலுக்கு ப்ளூ மவுண்டன் இன்ஜினை புடிங்கி வித்தாதான். அது கூட செய்யலாமே. எப்பா, ஒரு ஐடியா. என்ன? இது வேற. உங்க ஒப்பன் தர்பூசணி தலை இருக்கானே, அவங்கிட்ட கேட்டு பாரு. அவன் ரொம்ப மோசமானவன். நம்ம 2 பேரும் ஆள் மாறாட்டம் செஞ்சது தெரிஞ்சது. அவன் கிட்ட துரு பிடிச்ச துப்பாக்கி ஒண்ணு இருக்கு, அதை எடுத்து 2 பேரும் டிஷு டிஷு. ஓ, பப்பாளிக்கு அவ்வளவு வேலை செய்வானா? ஐடியா என்ன? நம்ம 2 பேரும் இந்துவை கடத்துறதுக்கு பிளான் போட்டோம்ல, அதே மாதிரி அவ அப்பனை கடத்தி அவன்கிட்ட 5 லட்சம் ரூபாய் டிமாண்ட் பண்ணா. அருமையான ஐடியா. கில்லாடி பண்ணி அவங்க அப்பனையே கடத்தி அவங்கிட்டயே பணத்தை வாங்கி அவன் பொண்ணையே கல்யாணம் பண்ணிக்கிறது. அடாடாடா, எப்ப கடத்த போற? கடத்த போறே இல்ல, போறோம். மீனா வர, ஓடியா. ஐயோ, இது என்ன உருட்டு கட்ட? இது சவுக்கு கட்ட. உள்ளவா சொல்றேன். இந்துவை நான் கல்யாணம் பண்ணிக்கணும்னா 5 லட்சம் ரூபாய் கொடுக்கணுமா? இல்லன்னா அவன் பொண்ணு கொடுக்க மாட்டானா? அந்த அழுக்கு தாடி விச்சு சொல்றான். 5 லட்சத்துக்கு எங்க போறது? 5 லட்சத்துக்கு எங்க போறதா? அவனையே கடத்திட்டு போய் அவங்கிட்டயே பணம் வாங்குறத சவுக்கு கட்டியோட வந்திருக்கோம். முதலாளி பத்தி உங்களுக்கு தெரியாது. தலைவலினா கூட 1 ரூபாய் கொடுத்து மாத்திரை வாங்க மாட்டாரு. வெத்தலைய கிள்ளி நெத்தியில ஒட்டிக்கிற பார்ட்டி. அவராவது 5 லட்சம் தர்றதாவது.
இது ஆவறது இல்ல. எது ஆவறது இல்ல? பணத்தை அவங்கிட்டயா கேட்க போறோம்? அவன் பொண்ணு கிட்ட கேட்க போறோம்? அப்பனு கொண்டுனா அவ பதறி அடிச்சுட்டு கொடுக்க மாட்டா. வந்துட்டான்பா. வாடா, வா வா வா. வந்துட்டான். வந்துட்டானா? வந்தது சார் இல்ல மிலிட்டரி. இது மிலிட்டரியா? நைனாவா? உங்க அப்பா. எங்க அப்பா? ஏய், எங்க அப்பா? ஹலோ ஹலோ. ஹலோ என்னது? ரோஸ், உனக்கு நாமா வாங்கிக்கோ. தேங்க்யூ. சார் யாராவது பார்த்தா தப்பா நினைப்பாங்க. போயிடுங்க சார். என்ன நீ வீட்டுக்கு வந்த விருந்தாளி உட்கார சொல்லாம விரட்டிட்டே இருக்க? வெரி பேட். சரி உட்காருங்க. வெரி குட். நான் வருவேன் தெரிஞ்சு எனக்காக டீ கூட ரெடியா வச்சிருக்கியா? டீ குடிக்கலாமா? குடிச்சு தொலைங்க. மீனா, நான் ஆர்மில இருக்கிறப்போ எத்தனை வார்ஃபீல்ட பார்த்திருக்க தெரியுமா? என் லைஃப்ல முக்காவாசி இந்த துப்பாக்கி, ரைபிள், பீரங்கி யுத்தத்திலே கழிஞ்சு போச்சுமா. டேய்! பாத்தியா? செகண்ட் வேர்ல்ட் வரை இந்த ஆள் தான் நடத்துற மாதிரி ரீல் விடுறானே. எனக்கு வர ஆத்திரத்துக்கு என்ன கண்ட்ரோல்ல வளர்த்துட்டு இது அன்கண்ட்ரோலபிளா போயிட்டு இருக்கு. வந்த வேலையை கவனிச்சிட்டு கவனிப்போம். இது ஆவறது இல்ல. ஐயோ, இவன் சொல்ல தாங்க முடியல. சத்தியமா சொல்றேன், உன்னை பார்த்ததுக்கு அப்புறம் தான் எனக்கு ஒரு பிரைட்னஸே தெரியுது. என் பேலன்ஸ் லைஃப உங்ககிட்டயே ஒப்படைச்சலாம்னு நினைக்கிறேன். சீக்கிரம் சொல்லுமா. டர்ட்டி பேண்டெல்லாம் டீ ஆயிடுச்சே. மீனா டார்லிங், நீ என்ன பண்ற? நான் பேண்ட் கொடுக்குறேன், நீ நல்லா வாஷ் பண்ணி கொண்டு வா. ஐயோ நானா? என்ன தப்பு? நாம தான் ரொம்ப நெருங்கி வந்துட்டோமே. ஒன்னும் தப்பு இல்ல. இந்த பேண்ட கொண்டு போய் வாஷ் பண்ணி எடுத்துட்டு வா. சார் முதலாளி. யாரு? பிச்சுவா? லைனா வருது. அவ என்ன இந்த நிலைமையில பார்த்தா என் கௌரவம் என்ன ஆகுறது? சார் நீங்களுமா? நீங்களும் எனக்கு முன்னாடியே வீட்டுக்குள்ள யாரோ வந்தானா? இல்லையே. அப்படியே டென்ஷனா இருக்கே. சம்திங் ராங். ஐயோ என்ன ஆக போகுது? இந்த எங்க போயிட்டா? தெரியல சார். அந்த இம்சம் பிடிச்ச மாப்பிள? தெரியல சார். டிரைவர், மிலிட்டரிக்காரன்? அதுவும் தெரியல சார். அப்போ வீட்டுல யாருமே இல்ல. மிலிட்டரியில இருக்குன்னு சொன்னா சாதாரண கத்திக்கு பயப்படுறான். மீன்ஸ் நீ என்ன இன்னும் முதலாளியாவே நினைச்சு டிஸ்டன்ஸ் மெயின்டைன் பண்ற. இட் இஸ் ராங். நல்லா க்ளோஸா நெருங்கி வரணும். நான் உன் மேல எவ்வளவு பிரியம் வச்சிருக்கேன் தெரியுமா? அதான பார்த்தேன். என்னடா நம்ம திடீர்னு சிவப்பாயிட்டுமே நினைச்சேன். நீ கிட்ட இருந்தாலே நான் கன்ஃபியூஸ் ஆயிடுறேன். மீனா, உங்ககிட்ட ரொம்ப நாளா சொல்லணும்னு மனசுக்குள்ளேயே வச்சிருந்த விஷயத்த இப்ப நான் சொல்ல போறேன். ஐ லவ் யூ. அறிங்க சார், நீங்க என் அப்பா மாதிரி இப்படி எல்லாம் பேசலாமா? அப்பாவா? அப்பா தான் சார். என்னமா அப்பான்னு சொல்லி அப்செட் பண்றேன்? நான் உங்க அப்பா இல்ல. மீனா. ஐயோ, என் பொண்ணு மாதிரி இருக்கே. மீனா, நீ என்ன லவ் பண்ணாட்டியும் பரவாயில்ல. ஐ லவ் யூ நான் சொன்ன விஷயத்தை என் பொண்ணு கிட்ட சொல்லி மாட்ட வச்சிடாதே. உன் காலில் வேணாலும் விழுகிறம்மா. Success. முதலாளி
தப்பிச்சு வந்துட்டீங்களா? எங்களுக்கு ஒண்ணுமே தெரியாது, எங்களை விட்டுருங்க. இந்த ஆளு சொல்லித்தான் நான் உங்களை கடத்துறோம். நீங்க எந்த கோர்ட்டு கூப்பிட்டாலும் நாங்க சாட்சி சொல்றோம், அப்ரூவரா மாறிடுறோம். பாத்தீங்களா, மிரட்டின உடனே காட்டி கொடுக்கறதுன்னு முடிவு பண்ணிட்டானுங்க. இவனுங்களை போய் உங்க கூட வச்சிருக்கீங்களே. இப்போ திடீர்னு போலீஸ் வந்தா நான் என்ன பண்ணுவேன்னு நினைக்கிறீங்க? உங்களை காட்டி கொடுத்துருவேன். ஏன்னா நாங்க எட்டப்பனுக்கு டிஸ்டன்ஸ் ரிலேஷன். என்னடா முழிக்கிறீங்க? நான் தான் உங்க பாஸ், காசிநாதன், கேர் ஆஃப் ஜெனரல் ஜெயல். பாஸ், அடவார் விச்சு அங்க இருக்கான் பாஸ். அப்படியே எங்க விஸ்வநாத முதலாளி ஐயா மாதிரி இருக்கீங்க. அதுதான்டா என்னுடைய கிரிமினல் பிரைன். அந்த பொண்ணுக்கு ஃபோன் பண்ணியா? அமௌண்ட் கட்டியா? நாங்க கணக்குல ரொம்ப வீக். நீங்களே ஒரு அமௌண்ட் சொல்லுங்களேன். எனக்கும் மேத்தமேட்டிக்ஸ் கொஞ்சம் வீக். சங்கர்ஜி நீங்களே ஃபோன் பண்ணி கேளுங்க. ஹலோ, யார் பேசுறது? அவசியம் இல்லாத கேள்வி. விஸ்வநாதன் இங்க வரணும்னா 5 லட்சம் ரூபாய் வேணும். யோ, 5 லட்சம் எல்லாம் கொடுக்க முடியாது. 5 லட்சம்லாம் கொடுக்க முடியாதான்? விடாதே, கமெண்ட் பண்ணு. டிமாண்டிங்கா கேளு மேன். ஹலோ, நம்மளுக்கு பணம் முக்கியம் இல்ல. நீ அந்த வீட்டுக்கு விஸ்வநாதனா போகணும். அமௌண்ட்டை குறைச்சு கேளு. சங்கர்ஜி சொன்னா கரெக்டா இருக்கும். கொஞ்சம் டிஸ்கவுண்ட் பண்ணிக்கோ. 4 லட்சம் கேளு. 4 லட்சம் ரூபாய் கொடுங்க. என்னது? என்னப்பா சொல்றான்? திடீர்னு 4 லட்சம் ரூபாய் போதுன்றான். ஏப்பா பணம் கொடுக்கலன்னா பார்ட்டியை கொன்னுடுவேன்னு சொல்றவன கேள்விப்பட்டிருக்கேன். இவன் அமௌண்ட் குறைச்சிட்டே வர்றான். இது என்ன கத்திரிக்காய் வியாபாரமா? போன கொண்டா. டேய் கிட்னா நாயே, 4 லட்சம் அந்த பார்ட்டிக்கு ஜாஸ்திடா. 4 லட்சம் அதிகம் பாஸ். அப்போ ஒரு ஜெய்பரை கட் பண்ணிக்கோ. 40,000 கேளு. ஒரு 40,000 கொடுத்துறீங்களா? என்னது 40,000மா? 40,000 அதிகம். அதுவே ஜாஸ்திங்கிறானா? என்னடா விச்சா, 40,000 கூட நீ ஒர்த் இல்லையா? வர வர உன் வேல்யூ குறைஞ்சிட்டே இருக்கு. செத்தா நீயே நடந்து போய் சுடுகாட்டிலே படுத்துக்கணும். நமக்கு அமௌண்ட் முக்கியம் இல்லை, ஆள் மாறாட்டம் தான் முக்கியம். இல்லை சங்கர்ஜி? அதுலயே ஒரு ஜெய்பர் கட் பண்ணிக்கோ. 4,000 கேளு. 4,000 ரூபாய் கொடுத்துருங்க. என்னது 4,000மா? என்னப்பா இவங்க அப்பா இவ்வளவு சீப்பா போயிட்டான்? ஏன் 4,000 ரூபாய் கூடுறாங்க? அப்ப இன்னும் குறைச்சு 400 ரூபாய் கேளு. டேய் கிட்னா நாயே, 400 ரூபாய் தர முடியா? என்ன 400 ரூபாயா? யோ, டெம்போலாம் வச்சு கடத்திருக்கீங்க, கொஞ்சம் பார்த்து போட்டு விடுங்கய்யா. ஓஹோ, டெம்போ எல்லாம் வச்சு கடத்திருக்கானாப்பா. அப்ப அந்த விலையை கொடுத்துரு. டேய் கிட்னா நாயே, 4,000 ரூபாய் கொடுக்குறோம், எடுத்து சொல்லு. மேட்டுப்பாளையம் பக்கத்துல. டேய், அவனுக்கெல்லாம் மேட்டுப்பாளையம் கிட்ட வர முடியாது. இன்னும் பக்கத்துல சொல்லு. சரி, கோத்தகிரி பண்டுக்கு வந்துருங்க. ஏன் கோத்தகிரியில் நேரான இடமே இல்லையா? பெண்டுக்கு தான் வரணுமா? சரி, 4,000 ரூபாய் கொடுத்துறோம். கூட ஒரு 50 ரூபாய் போட்டு தர்றோம். வரும்போது அவனை சேவிங் பண்ணி கூட்டி வந்துருங்க. வர்றான். என்ன வாச்சு, நம்மள வர சொல்லிட்டு யாரையுமே காணோம். நான் வர்றேன்னு தெரிஞ்ச உடனே எல்லாரும் எஸ்கேப் ஆயிருப்பாருங்க. ஷோ, வளராம வா. வெயிட், வாட்? எதிர்கிட்ட AK-47 இருந்தா நம்ம எப்படி எஸ்கேப் ஆகிறது? இவனுங்க கிட்டயா பிஸ்னாரி பசங்க 4,000 ரூபாய்க்கு டெம்போல கடத்துறாங்க. இவனுங்க கிட்ட ஏதோ AK-47